எவ்வளோ நேரம்? ஓம் ஆலத்தியூர் விநாயகர் கோயிலில் நவராத்திரி முன்னிட்டு உங்களை சந்திப்பதிலும் பக்தி என்ற தலைப்பில் உங்களுடன் என் சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு சிறப்பான நாள். அனைவருக்கும் நன்றி சொல்லி, பக்தி இப்போ சொன்ன மாதிரி இறைவனிடம் நம்மை அழைத்து செல்வதற்குரிய ஒரு பாதை, ஒரு கருவி, ஒரு டூல், ஒரு மீன்ஸ் என்று நம்பப்படுகின்றது. பக்தி ஒரு தனி பாதை இல்லை. இறைவனை அடைவதற்கு ஒரு தனி பாதை இல்லை. இறைவனை அடைவதற்கு நிறைய பாதைகள் இருக்கின்றன. மார்க்கம்னு பேர் அதுக்கு சமஸ்கிருதத்தில். சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், இப்படின்னு நிறைய ஒருத்தவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி இறைவனை நோக்கி செல்வதற்கு நிறைய பாதைகள் இருக்கின்றன. எல்லா பாதையிலும் அடியுடன் இருக்கின்ற ஒரு கேரக்டர் தான் பக்தி. பக்தி இல்லாமல் இப்போ ஞான மார்க்கம் என்றால் அறிவை கொண்டு இறைவனை அடைய முயற்சி செய்வது. அதில் பக்தி இல்லைன்னு வச்சுங்க, அது வெறும் பட்டிமன்றம், வாதம் விவாதம் அப்படிதான் போய் நிற்குமே ஒழிய அது இறைவனை அறிந்து கொள்வதற்கு பயன்படலாம். அது ஒரு பெரிய இஃப். அது ஆனால் இறைவனை அடைவதற்கு பயன்படாது. அப்போ இறைவனை அடைவதற்கு அந்த ஞான மார்க்கத்திலும் என்ன தேவை என்றால், அதுக்கு அங்கே ஒரு பக்தின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கணும். ஒரு இரத்த ஓட்டம் ஒன்று இருந்தால் தான் எந்த வழியில் நீங்கள் போனாலும். இல்லை யோக மார்க்கம்னு வச்சுங்க, நான் எல்லாமே தலைகீழ நிற்பேன். உண்மையிலே நீங்கள் நேரடியாக காலில் ஊன்றி செய்கிறத நான் தலையால் செய்வேன். ஆனால் அதில் பக்தி இல்லைன்னா இட் வில் எண்ட் அப் ஒன்லி ஆஸ் எ ஜிம்னாஸ்டிக்ஸ். அது நல்லா வில்லா வளைகிறான் அந்த ஆள், அவ்வளோதான் இருக்கும். கடவுள் பார்த்துட்டு பரவாயில்லப்பா உனக்கு ஜிம்னாஸ்டிக்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு கொடுப்பார ஒழிய தான் கூட வச்சுக்க மாட்டார். எந்த முயற்சியிலும் அடியோடு இருப்பது பக்தி. அது அவ்வளோ முக்கியம். அப்போ பக்தின்னா அப்போ அந்த பக்தியை தெரிஞ்சுக்கணும்ல, அது முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப கஷ்டம். அது என்ன, இந்த ஹோல் நம்முடைய மதத்தில் இருக்கிற இவ்வளவு ஆயிரக்கணக்கான டெக்ஸ்ட் எல்லாமே அந்த அந்த பக்தியை பற்றி தான் இருக்குது. ஒன்றில் ஒன்றை பக்தின்னு சொல்கிறாங்க. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம், அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இம்புட்டு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் இருக்குது. ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னொன்னுலேயும் ஒரு 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 அதை ஒரு முறையிலே அதை பார்க்கின்றார்கள். அப்போ பக்திங்கிறத எத்தனை வைணவர்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க, சைவர்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க, சன்மார்க்கிகள் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி அந்த பக்தியை பார்க்குறாங்க. ஒன்றுக்குள்ளாரையே பல வேறுபாடுகள் இருக்கின்றன அவர்களுடைய பார்வையில், நோக்கத்திலே. இப்போ இது புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஐ எம் நாட் கம் வித் எ கிராமர் புக். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி நிறைய சூத்திரங்கள்லாம் இருக்குது. பக்தி சூத்திரம்னு புக்கே இருக்குது, நாரதர். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சில நிகழ்ச்சிகளை வைத்து கொண்டு பக்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னுடைய முயற்சி. ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கலாம். அந்த நிகழ்ச்சி என்ன நம்மை காட்டப் போகின்றது என்றால் நம்பிக்கை. இப்போ பக்தி என்பதற்கு, பக்தி நமக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒன்று தேவைப்படுகின்றது. என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை நம்முடைய இறைவன் மேலே, அவர் சொல்லுகின்ற மொழிகள் மேலே, அவரை நமக்கு காட்டி தருகின்ற குரு மேலே, நம்முடன் சேர்ந்து பயிற்சி செய்கின்ற மற்ற அடியார்கள் மேலே, நாம் படிக்கின்ற நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களின் மேலே, இவை எல்லாவற்றிலும் ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தால்தான் முதல்ல அந்த எட்டி பார்க்கறதுக்கு நமக்கு தோணும். ஒன்றும் அறியாமல் 0 லெவலில் இருக்கிறப்பே எனக்கு இதிலலாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு கோயிலுக்கு போகிறதுல நம்பிக்கை இல்லை, எனக்கு விக்கிரகத்தை பார்க்கல நம்பிக்கை இல்லை, எனக்கு தலை முழுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது, படிக்கிறதுல நம்பிக்கை கிடையாது, எதுலையுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னா அது ஒன்றும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன தேவைப்படுது அப்படின்னா, வெதர் யூ கால் தட் பிளைண்ட் ஃபெய்த் ஆர் எஜுகேட்டட் ஃபெய்த் ஆர் கன்ஃபர்ம்டு ஃபெய்த், பட் யூ நீட் சம் ஃபெய்த். நம்பிக்கை இல்லாமல் பக்தி
முளையிலிருந்து கூட தோன்றாது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ சம்வேர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருக்கணும். அந்த ஃபெய்த்துக்கே நம்முடைய அறியாமை நமக்கு நிறைய வினாக்களை எழுப்பி, இது சயின்ஸில் இப்படி இருக்குது, அதில் இப்படி இருக்குது, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கே ஒரு டவுட்டை நாமளே உண்டாக்கி கொண்டு நின்று விட்டோம் என்றால், அந்த பக்தி என்ற ஒன்று விதையிலிருந்து, ஆன்மீகம் என்ற விதையிலிருந்து முளைக்கவே முளைக்காது. ஓகே, அப்போ முதல்ல நமக்கு வேண்டியது பக்திக்கு முன்னாலே ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் தேவைப்படுகின்றது. அதுக்கு பேர் நம்பிக்கை. ஒரு கதை சொல்கிறேன். இந்த மலை ஏறுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கர்ஸ்ன்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு திடகாத்திரமான வயசுலலாம் நிறைய நான் மலை ஏறுவேன். அந்த மாதிரி ஒரு குரூப் ஒரு இமயமலையில் ஏறி இருக்காங்க. ஒரே பனி, மேலே போக பனி தான் இருக்கும். பகல் இரவு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா டக்குன்னு இருட்டி போயிடும், டக்குன்னு வெளிச்சம் ஒரு நடுராத்திரியில் வெளிச்சமாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும். இந்த தட்ப சூழ்நிலைகள்லாம் டக்குன்னு மாறும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போவதற்கு அரை மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார அந்த இடத்த கிராஸ் பண்ணால் தான் முடியும், இல்லைனா மாட்டிக்கோணும் அப்படிம்பாங்க. காற்று ரொம்ப ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்கும். அது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் மவுண்டனியரிங்கிறது. ஒருத்தர் போனார், ஒரு 4-5 பேர் போனாங்க. திடீர்னு ஒரு பனி சறுக்குங்கிறது பனிமலை அப்படியே உடஞ்சிட்டு கீழே விழுந்துடும். அது மாதிரி விழ ஆரம்பிச்சிட்டது. 2-3 பேர் இங்கே அப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் நல்ல அந்த பனி சறுக்கில் நடுமத்தில் மாட்டிக்கிட்டாரு. 100கணக்கான மீட்டர்ஸ் அந்த பனி பாறை உடஞ்சி விழுறப்ப அவரு கூட அந்த பனி கூடையும் அவரும் விழுந்துட்டு இருக்கிறார். ஐயோயோன்னு கத்துறாரு. இருட்டி போச்சு, அப்படியே பள்ளத்தில் இருட்டி போச்சு. ஒரு வெளிச்சம் தெரில, வெறும் பனி வெளிச்சம் மாத்திரம்தான், வெண்மை மாத்திரம்தான் இருக்குது. டெஸ்பரேட், என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெறும் கத்துறாரு. அப்படியே அந்த ஸ்பீடை நினச்சி பாருங்கள். மேலே கீழே எல்லாத்துலேயும் பனி பெரும் பாறைகள் அவரை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கு. கீழே எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில, எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தெரில. ஒரு இடத்துல ஒரு பனிப்பாறை கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ இருந்தது. அதை அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு கத்துறாரு. கத்துனா என்னத்தை ஒரு எக்கோ கூட கேட்காது அந்த பனியில். அப்புறம் எப்பயுமே கடவுள்கிட்ட நம்ம போகிறப்ப எப்படின்னா, முதல்ல நம்மளை நம்புவோம், அப்புறம் நம்ம அப்பா அம்மாவை நம்புவோம், அப்புறம் நமக்கு வேண்டியவங்களை நம்புவோம். எல்லாம் கைவிட்ட பிறகு தான் ஓ கடவுளே இல்லையா. திரௌபதி அதானே பண்ணான். முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, எடுத்த உடனே புடவையை பிடிச்சி எடுக்கிறப்பே ஓ கிருஷ்ணானா உடையந்து கொடுத்துருப்பான்ல. எம்மான் டைலாக் பேசினா, அவள் சீதை மாதிரி கிடையாது, எனக்கு பேச தெரியும் அப்படின்னு சொன்னா, அரசியல் தெரியும் அப்படின்னா, ஆர்கியூ பண்ணா, சட்டம் பண்ணா, ஏதோ பண்ணா, 5 புருஷங்களை இன்ஸ்டிகேட் பண்ணி பார்த்தா, அவங்கள பேசாமல் உட்காந்துருக்கானுங்க. ஒன்றும் வழி இல்லைன்னப்ப தானே திரௌபதி ஓ கிருஷ்ணான்னா. அந்த மாதிரி இவரும் எல்லாத்தையும் கத்தி பார்த்துட்டு ஓ காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்டார். உடனே ஒரு சத்தம் கேட்டது. எஸ், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னார். ஒரு சத்தம் திருப்பி வந்தது. ப்ளீஸ் சேவ் மீ சொன்னார். ப்ளீஸ் லீவ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சத்தங்க அப்படின்னு பதில் வந்தது. என்ன கேட்டது? ப்ளீஸ் லீவ் யுவர் ஹேண்ட், கையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இவருக்கு டவுட் வந்துச்சு, யாரோ நம்மளை சதி பண்ணி இது பண்ணுறாங்கன்ட்டு. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்க. என்ன இருட்டில் ஒன்றும் தெரியல, சத்தம் மாத்திரம் தான் நான் வந்துட்டு இருக்கு. ஹூ ஆர் யூ அப்படின்னு. ஐ ஆம் த காட் யூ கால்ட். வாட் ஷுட் ஐ டூ? ப்ளீஸ் லீவ் யுவர் ஹேண்ட். அவ்வளோதான். அவன் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் நின்று போச்சு. சத்தமே, அவன் ஒன்றும் டவுட்டு கேட்கல, ஒன்றும் கேட்கல. கையை விட்டுடுங்கன்னு சொன்ன காரணத்தினாலே அவன் இன்னும் கையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். அந்த பனியில் எந்த இடத்துல ஒரு ஓட்டை அவனுக்கு கை கிடச்சிதோ அந்த இடத்துல கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். வாயை திறக்கலை, சத்தமே இல்லை. இந்த சைட்லேருந்தும் எந்த சப்தமும் வரல, நிசப்தம் அப்படியே போயிட்டுது. அடுத்த நாள் காலையில் இந்த பனி ஒரு மாதிரி பாறை உடைந்து விட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மவுண்டனியரிங்னா நிறைய ரெஸ்கியூ டீம் இருக்கும். அந்த ரெஸ்கியூ டீமில் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு வராங்க. ஹெலிகாப்டர் நிறுத்திட்டு பார்க்குறாங்க. ஜஸ்ட் 2 அடி முன்னால் ஒருத்தர் ஒரு பனிப்பாறையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த பனியோடு சேர்ந்து உறைஞ்சி செத்து போயிருந்தார். என்னாச்சு இந்த கதையில்? அந்த அசரீரி சொன்ன மாதிரி அவர் அந்த கையை விட்டுருந்தாருன்னா, தரை 2 அடியில் தான் இருக்குது. அந்த தரை கீழே விழுந்தாருன்னா மண் தரை, இறங்கி அவர் பாட்டு நடந்து வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் சத்தம் அழகாக சொல்லிச்சு அந்த அசரீரி, நீ தானே கூப்பிட்ட ஐ ஆம் த காட் அப்படின்னுது. என்ன பண்ணுன்னு நம்ம கேட்டோம். என்ன சொல்லிச்சு? லீவ் த ஹேண்ட் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, நம்முடைய சொந்த மூளை வேலை செய்யுது. ஓகே,
இப்போ எவ்வளோ தூரம் மேலேருந்து ராத்திரியில் கீழே விழுந்தோன்னு தெரில. இன்னும் இது மாதிரி 2 பங்கு அடியில் இருந்ததுன்னா எப்படி நம்ம பிழைப்போம்? கை கால் எலும்பு எல்லாம் உடஞ்சி போயிடுமே. இல்லை நம்ம மூளையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சப்தம் கடவுள்னு சொல்லிச்சு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கையை விட்டுடுன்னு சொல்லிச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் செய்யாததற்கு காரணம் அதன் மேலே அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு அதிலே நம்பிக்கை இல்லை. இப்படித்தான் நாம் நம்பாமல் விட்டு விடுகின்றோம். நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு, கற்ற அறிவு சொன்னதை வைத்துக்கொண்டு அந்த நம்பிக்கையை நாம் எடை போட முயல்கின்றோம். அப்படி எடை போடுகின்ற முயல்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு பக்தி? நம்மை விட பெரிய ஒரு சக்தியை நம்மால் எப்படி எடை போட முடியும்? அது வழியில் விட்டுறணும். நம்பி இருந்தால் அது வழியில், அது காட்டுற வழியில் நம்ம போயிருக்கணும். இல்லை, கையை விட்டுருந்தான்னா பிழைச்சிருப்பான். நம்பிக்கை என்பது இந்த மாதிரி தான். அந்த கிரைசிஸ் மொமெண்ட்டில் நமக்கு அந்த நம்பிக்கை என்பது இல்லாமல் போய் பக்தி போகிறவே அப்படி தான். அந்த மொமெண்ட் வர்றப்ப நம்ம சொல்ல நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பாட்டி விறகு கட்டையை தலையில் போட்டுட்டு காட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். அன்றைக்கி ரொம்ப லேட்டாக ஆகிட்டுது. அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டில் இந்த விறகை வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த விறகை விற்று 4 பைசா வாங்கிட்டு போய் வீட்டில் புருஷனுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டு நைட்டு படுத்து திருப்பியும் அடுத்த நாள் இதே வேலையை ஆரம்பிக்கணும். ரொம்ப முடியல எனக்கு இந்த பாட்டிக்கு. விரக்தியினுடைய எல்லையில், கிருஷ்ணா ஏன்டா என்னை சோதிக்கிற அப்படின்னு கிருஷ்ணன் முன்னால் வந்துட்டார். அடுத்த டைலாக் விட்டார், எத்தனை நாள் என்னை இப்படி நீ சோதிக்க போகிற? எப்போ நீ என்னை கூட அழைச்சிட்டு போக போகிற அப்படின்னு கிருஷ்ணன் முன்னால் தோணினார். என்ன பண்ணார், பாட்டி உங்களை அழைச்சிட்டு போகிறது தான் நான் வந்திருக்கிறேன். அந்த விறகு கட்டையை தலையை கீழே எடுத்து போட்டுட்டு என் கையை பிடிங்க, வைகுண்டம் போகலான்னு. பாட்டி ஒரு நிமிஷம் யோசிச்சா. ஆமாம், நான் ஏதோ முடியாமல் இருக்கிறதுக்கு என் வேதனைக்கு ஒன்று சொன்னேன், அது சீரியஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்காட்டியும் தலையில் தூக்கி விறகு கட்டையவே நான் கிளம்ப மார்க்கெட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னா பாட்டி. அப்படிதான் அந்த மொமெண்ட் ஆஃப் ரெக்கனிங்னு வருது இல்லை பக்தியில். அந்த டைமில் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, இட்ஸ் கோயிங் டு பி டஃப். பாட்டி போயிருக்கலாம் இல்லை, தினம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாள்ல, கையால் ஆகாத புருஷன் வீட்டில் இருக்காரு, எல்லாம் நான் செஞ்சு போட்டுட்ருக்கேன்னா எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு, கிருஷ்ணா ஏண்டா எனக்கு இப்படி அப்படின்னா அழைச்சிட்டு போகிறாங்கிறான். அப்போ என்ன சொன்ன பாட்டி, தூக்கி தலையில் நான் போகணும், வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, மார்க்கெட்டுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி காசு வராது எனக்கு அப்படின்னால. அந்த 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 மாதிரி தான் டிஃபிகல்ட். அதுவும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. இது அந்த சோதனை வர்றப்போ தான் நமக்கு நம்மளுடைய நம்பிக்கையில் நம்ம பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமான்னு தெரியும். இந்த மவுண்டனியரிங், இந்த ட்ரெக்கர் பண்ண மாதிரி பெரும்பாலும் அது ரொம்ப டஃப் மொமெண்ட்டாக இருக்குது. அந்த இதில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதன்படி கரெக்டாக இருக்கிறதுக்கு அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்பிக்கை பக்தியில் ஸ்டார்டிங். பக்தியில் கடைசி ஒன்று இருக்குது, அதையும் இப்போயே முடிச்சிடுறேன். கடைசி என்ன அப்படின்னா, செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது பக்தி கிடையாது. திருப்பதியில் போய் எனக்கு வயிற்று வலி சரியாக போகணும், நான் படிக்கணும், எனக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, அது நீங்கள் கேட்குறீங்க கடவுள் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, கையெழுத்து. நீங்கள் ஏதோ நியாயமாக கடவுள் உங்களை படிச்சுட்டு அவரும் பின்வாங்க மாட்டார், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், 100 தேங்காய் உடைக்கிறேன், வழிப்பிள்ளையாக இருக்குது, நான் 108 தடவை சுற்றுறேன். அது நம்ம கடவுள் கூட போடுகின்ற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பார்ட்டர், ஒரு எக்ஸ்சேஞ்ச். அது பக்தியே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, அது செய்யுங்க. அது ஒன்றும் இப்போ எனக்கு அது ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியத்தை வாழ்க்கையிலே எனக்கு நடத்தி செல்வதற்கு பயன்படும் என்றால் தாராளமாக எல்லா கோயிலும் போய் தூணாக முட்டிங்க. ஆனால் அது பக்திங்கிற பேரில் வரல அது. ஓகே, அது நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோம்ல, நம்ம ஒரு துணை சேர்த்துக்கிறோம்ல, நம்ம அந்த துணைக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது பக்திக்கு அது எக்ஸாம்பிள் கிடையாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பக்திங்கிறதே தன்னலம் இல்லாத ஒரு எண்ணம் தான் பக்தி. ஓகே, அப்போ தன்னலம் இல்லை என்றால் யார் மேலே அந்த நலத்தை நாம் வைக்க வேண்டும்ங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்போ கண்ணப்பன்கிற மாதிரி கடவுள் மேலே வச்சார். ஓகே, என்ன பண்ணார், ஒரு மலையில் ஏறினார். குடும்பித்தேவர்னு ஒரு சிலைக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க அந்த வேடவர் ஜாதியில். அவர் தனியாக இருக்காருன்னு பயந்தார்.
ராத்திரி பகலெல்லாம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏதாவது மிருகங்கள் வந்து இந்த குடுமி தேவரை வந்து அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடாமல் இப்படி முழிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில் ஐயோ ராத்திரி பூரா இப்படியே இருந்தார், சாப்பாடு இல்லையே பசிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த குடுமி தேவர் என்ற சிலை, நமக்கெல்லாம் சிலை, அதை விட்டுட்டு 2 ஸ்டெப்பு வெளியில் வைக்கிறாரு. ஐயோ குடுமி தேவர் தனியாக இருப்பாரே பகலில், அப்போ என்ன ஆபத்து வந்துருமேன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார். அவருக்கு என்ன அப்போ பிரச்சனை வந்ததுன்னா, லைஃப்பில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு சாப்பாடு பண்ணலாம், அவர் பசிக்குமே என்று முன்னால் 2 ஸ்டெப் எடுத்து வச்சார்னா தனியாக இருப்பாருன்னு சொல்லி கிட்ட வந்துக்கிறாரு. நான் இவருக்கு சாப்பாடு போடுறதா இல்லை காவல் காக்கிறதான்னு தெரியல. அந்த ஒரு ராத்திரி பார்த்த அந்த மொமெண்ட்லேயே அவர் வந்து அவ்வளோ அந்யோன்யம் ஆயிட்டார் அந்த சாமிக்கு. அதனால தான் கீழே போனார், வேட்டையாடினார், மாமிசத்தை எடுத்துகிட்டு வந்தார், பன்றியோட மாமிசத்தை கடித்து பார்த்தாரு, வேக வச்சார், நல்லா வேகாத தூக்கி போட்டார், கடித்து மெதுவாக ஆக்குனார். இதை ஈஸியாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தார், ஊட்டினப்ப சொன்னார், சாமி நல்லா சாப்பிடுங்க, ஏன்னா நான் கடித்து பார்த்து மிருது பண்ணி மற்றதெல்லாம் நீக்கிட்டு அழகான பன்றி மாமிசத்தை கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. கண்ணில் ரத்தம் வந்தது. என்ன பண்ணார், காடெல்லாம் போய் திரிஞ்சு அதுக்கு வந்து ஒரு மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ரத்தம் வர்றது நிற்கலை. பரவாயில்ல, ஊனுக்கு ஊனே மருந்து. அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி ஒரு ஃப்ளஷ் இங்கே போயிட்டுதுன்னா அதேமாரி இடத்துல இன்னொரு ஃப்ளஷ் எடுத்து வச்சு தச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி என் உடம்புல ஒரு கண் இருக்கேன்னு சொல்லி அந்த கண்ணை பிடுங்கி கடவுளுடைய கண்ணில், அந்த சிலையினுடைய குடுமித்தேவனுடைய சிலையில் கண்ணில் வச்சார். அதுதான் கண் அப்பன். கண்ணப்பன்கிறது பேருக்கு பேர் அதான் கண்ணப்பன். கடவுள் பார்த்தாரு. அப்போ கூட இவனுடைய பக்தியை எல்லையை பார்க்க முடியாது போல இருக்க, ஒரு கண் இருக்கிறதுனால தானே இன்னொரு கண்ணை வச்சான்னு சொல்லி 2வது கண்ணையும் ரத்தம் வர வச்சார். அப்போ என்ன பண்ணார், செருப்பு காலை தூக்கி அந்த கண்ணு மேலே வச்சுக்கிட்டு அடையாளம் தெரியணும்ல அந்த கண் எங்கே இருக்குன்னு 2வது கண்ணை பிடுங்கப்போ தான் நில்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் ஆரம்பிக்குது. காளகஸ்தி கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த சிலையை, குடுமி தேவரையும் அந்த கண்ணப்பரையும். அந்த நலம் இறைவன் மேலே வைத்த நலம். ஓகே, அது ஒன்றும் பெரிய சிறப்பு தான். என்ன ரொம்ப பெரிய சிறப்பு தான். என்ன மாணிக்க வாசகர் ஒன்று சொல்கிறார், கைலாயம் போகணும்னு நினைக்கிறோம்ல, இப்போ எல்லாம் விசா கொடுக்குற மாதிரி கைலாயத்துக்கு ஒரு விசா கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு தராசு தட்டு வச்சுருக்கிறாங்க. சிவபெருமானோட என்ட்ரன்ஸில் இருக்குது ஒரு தராசு தட்டு. இப்போ செல்வநாயகன் நான் போகிறேன்னு வச்சிங்களேன், அங்கே வச்சோடனே இவருக்கு சரியான அளவுக்கு இங்கே வருவதற்கு தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, ஒரு எடைக்கல்லை வச்சு பார்க்கணும்னு வச்சுங்க. என்னுடைய சிவபெருமான் மேலே எனக்கு இருக்கிற அன்பையும் மினிமம் பாஸ் மார்க்குக்கு இருக்கிற அன்பையும் வைத்து பார்க்க வேண்டும் என்றால் ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஒரு சிஸ்டம். அது என்ன அன்பு, யாருடைய அன்பை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்மானோ பேர் இருக்காங்கல்ல, பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, கடவுளுடைய பக்தர்கள் ஆயிரக்கோடக்கான சாமியாருங்க இருக்காங்கல்ல, அடியார்கள் இருக்காங்கல்ல, உயிரை விட்டவங்கலாம் இருக்காங்கல்ல, சிறு தொண்டர்லேருந்து பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல, சிவபெருமானுக்கு கொடுத்தவங்களாம் இருக்காங்கல்ல. யாருடைய அன்பை வச்சிருக்காங்கன்னா இந்த கண்ணப்பனுடைய படிப்பறிவு இல்லாத வேடன் கீழ் ஜாதியினுடைய அன்பை வச்சிருக்காங்களா? நான் சொல்ல, மாணிக்க வாசகர் சொல்றாரு, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின்னும். மாணிக்கவாசர் கேட்டில் போய் நிற்கிறாரு, சிவபெருமானை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நான் வந்துட்டு என்னை உள்ளார விட்டுக்கோன்னு சொல்லி வாடான்னு சொல்கிறாரு. வந்த தராசு தட்டில் யாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. தராசு தட்டில் கண்ணப்பனை நிறுத்தி வைக்கிறாங்க. மாணிக்கவாசர் பக்குன்னு அடிச்சுக்குது. இது என்னென்னா, அந்த கண்ணப்பன் தட்டுக்கு நம்ம சமமாக இருந்தால் தான் உள்ளார, இல்லைன்னா ரிஜெக்டு. ஓகே, பார்க்குறாரு, இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கண்ணப்பனுடைய அன்பு தட்டு அடியில் இருக்குது, இவரது சம்பந்தமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த பாட்டு பாடுறாரு, நீங்கள் பார்த்தீங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பிறகும், என்னுடைய அன்பு அவனுடைய அன்புக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்த பிறகும் என் அப்பனுடைய வான் கருணை, என் தகுதியெல்லாம் இல்லை, நான் தகுதியில் ஃபெயில், டெஸ்ட்டில் ஃபெயில் இருந்தாலும் பரவாயில்ல, மாணிக்கவாசன் என் மனதில் அழுது பாட்டு பாடிட்டு இருந்தான், உற்று உள்ளாருன்னு சொன்னாங்களா, அது அவனுடைய கருணையினாலே எனக்கு உள்ளே இடம் கிடைச்சதுங்கிறார். ஓகே, அது இறைவனுடைய கருணை. மாணிக்கவாசகருடைய தகுதிக்கு இந்த கண்ணப்பனுடைய அன்பு தான் தகுதி. அந்த நலம் யார் மேலே வந்த நலம்? சுயநலம் அல்ல, அந்த இறைவன் மேலே வந்த நலம். இறைவன் மேலே வந்த நிலம் கூட பக்தியில் ஓரளவு தான். ஓகே, அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. பிற உயிர்களை தன்னுயிர் மாதிரி எண்ணி அந்த உயிர்களுடைய நலத்தை வேண்டுதல் தான் மிகச்சிறந்த பக்தியினுடைய வெளிப்பாடு.
அப்போ எங்கே வந்தது? இப்போ இந்த இதில் தன்னலம்ங்கிறதே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இறைவர் நலம்னா என்ன? நம்ம வந்து விக்கிரகத்தை நம்ம வந்து குளிப்பாட்டுறோம், விக்கிரகத்துக்கு நம்ம வந்து நல்ல வாசனை திரவியங்களை போடுறோம், அதோடு நின்று போகுது. சக்கரை பொங்கலை விக்கிரகத்தை காட்டி நம்ம தான் திங்கிறோம். அது இப்போ அதில் ஒன்று அது அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிடுறோம். நம்ம மீதி மேட்டரில் யாராவது நைட்டு லைட் ஆஃப் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் நினச்சி பார்க்குறோமா, கடவுள் ராத்திரியெல்லாம் இருட்டில் தனியாக இருப்பார், 4 லைட்டு தைரியமாக போட்டு போவோம், பூச்சி போட்டு வந்து அவர் கடிச்சிடும் நினைக்கிறீங்களா? இல்லையே. நம்ம அந்த பூஜை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாலே லைட்டை போட்டு போகிறோமே, ராத்திரியெல்லாம் அவர் தனியாக இருக்காருன்னு லைட்டை போட்டு வரோமா? இல்லை ஒரு ஃபேனை போட்டு வரோமா அந்த கடவுளுக்கு? கிடையாது. அங்கே 5-10 நிமிஷத்துக்கு ஏதோ பாஸ் ஆகிற மாதிரி ஆரம்பிக்குது நம்மளுடைய பூஜைகள். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது அதில் பாதாளத்துக்கு போயிடுது. கண்ணப்பன் மாதிரி நினச்சி பார்க்கலையே நம்ம. அவனுக்கு சாப்பாடு இல்லையே, அவன் தனியாக இருக்கானே நம்ம நினச்சி பார்க்கலையே. ஓகே, அப்போ கடவுள் மேல் வைத்திருந்த அன்புதான், நலத்தை விரும்புதல் தான் பக்தியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படின்னா அதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் பிற உயிர்களை நலத்தை வேண்டுதல், நம்முடைய நலத்தை வேண்டாது இருத்தல். அதுதான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பக்தி. இது இன்னும் கொஞ்சம் சிறப்பான, இன்னும் பல லெவல் இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு ஊரில் ஒரு மாடு மேய்க்கிற பையன் இருந்தான். நல்ல ஒரு 15-20 வயசு பையன், படிப்பறிவு இல்லை, அனாதை, யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. கோயிலுக்கு போய் இது மாதிரி சொற்பொழிவுலாம் கேளு, பக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய பண்புகள் இப்படி ஒன்றும் தெரியாது அவனுக்கு. எங்கேயோ ராத்திரியில் யார் வீட்டில் திண்ணையில் காலியாக இருந்தோ அங்கே படுத்துக்குவோம். ஊரில் இருக்கிற மாடுகள்லாம் காட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் புல் மேய்க்கிற இடத்துல கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த குளத்தில் நீரெல்லாம் அதுக்கு கொடுத்து ஒரு மரத்துங்கீழே படுக்க வச்சுட்டு சாயந்தரம் மாடை ஓட்டிகிட்டு வருவான். யாராவது சாப்பாடு போட்டால் சாப்பிடுவான். ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். அறிவு மாத்திரம் கிடையாது, அவ்வளோதான். ஒரு நாள் காட்டில் இப்படி இருந்தப்ப மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு மரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்தனர், பெரிய நாமங்கள்லாம் போட்டுட்டு பெரிய, பார்த்தாலே பெரிய பண்டிதர் மாதிரி இருந்தார். காட்டு வழியாக போனவர் நல்ல மரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிழலில் வந்து உட்காந்தப்போ அவர் கொஞ்சம் தயக்கம். நான் இவன் ஒரு விடலை பையன் ஒருத்தர் இருக்கிறானே, இவன் என்ன பண்ணுவானா என்னன்னு தெரியல, ஆனால் அங்கே தான் நல்ல நிழல் இருக்குன்ட்டு உட்காந்தப்பையும் தள்ளி உட்காந்துருந்தார். நம்ம பையனுக்கு அது மாதிரி எண்ணங்கள்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரையும் நல்லவன் நம்ம பார்க்குறவன். அவரையே பார்த்துட்டு இருந்தான். அந்த அந்தனருக்கு கொஞ்சம் லேசாக, என்ன வந்து உட்காந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கானா, என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தானே அந்த ஆறு இருக்குது, அந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்குரிய இடம், அங்கே போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி இங்கே வந்தார். வந்துட்டு கண்ணை மூடினார். நல்ல ஒரு பத்மாசனத்தில் உட்காந்தார். ஒரு கையால் வலது கையால் மூக்கை ரெண்டையும் மூடினார். கண்ணை மூடிட்டு அப்படியே சிந்தனையில் இருந்தார். இவன் பார்த்துட்டே இருக்கான். இது வரைக்கும் இது மாதிரி யாரும் செஞ்சு பார்த்ததில்ல. குளிச்சுட்டு வந்தால் மாடு கூட சேர்ந்து இவனும் குளிப்பான், அவன் வீட்டுக்கு தான் போவான் மாட்டை ஓட்டிகிட்டு. இவன் குளிச்சுட்டு வந்துட்டு தரையில் உட்கார்றாரு. தரையில் உட்காந்து அப்புறம் பார்த்தா திடீர்னு கண்ணை மூடிட்டு, பகலில் தூங்குறப்ப தான் கண்ணை மூடுவாங்க, பகலில் ஏன் கண்ணை மூடுறாரு? கண்ணை மூட 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா மூக்கு வேறு இப்படி இடிச்சு பிடிச்சிக்கிட்டாரு. ஒன்றுமே புரியல அவனுக்கு. எல்லாம் முடித்த உடனே அவர் கிளம்புனார். ஓடி போனான், உழுந்து கும்பிட்டான். ஐயா சாமி, நீங்கள் யார் சாமி அப்படின்னு. நான் ஒரு பெரிய பண்டிதர்ப்பா அப்படின்னு. ஓ நல்லது சாமி, எங்கே வந்தீங்க? நான் வந்து ஒரு ஊருக்கு போகிறேன். எங்கேருந்து வந்தீங்க சாமி? இங்கேருந்து வந்தேன்ப்பா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா சாமி? கேளுப்பான்னார். குளிச்சுட்டு வந்தால் நான்லாம் ஊருக்கு போவேன், நீங்கள் குளிச்சுட்டு வந்து திருப்பி மண்ணிலே உட்காந்துக்கிட்டீங்க, மண்ணில் உட்காந்த அப்புறம் கண்ணை மூடிட்டீங்க, கண்ணை மூடினப்புறம் மூக்கையும் மூடிட்டீங்க. என்ன சாமி இது? என்ன நடந்ததுங்க? ஏன் அதெல்லாம் பண்ணீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைமில் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து கடவுளை தரிசனம் செய்து கொண்டிருந்தேன்னார் அந்த பண்டிதர். ஓ அப்போ வணக்கம் சாமி, ரொம்ப நன்றி சாமி, இன்னொரு தடவை உழுந்து கும்பிட்டான். அவர் விட்டா போதுன்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் கிளம்பிட்டார். ஒரு நிமிஷம் யோசித்தான். அந்த வித்தியாசமாக பார்த்த அந்த செயல் அவனை ரொம்ப பாதிச்சிட்டுது. அவனை ஏன் நம்மளும் செஞ்சா என்னன்னாரு. செஞ்சால் கடவுளுடைய தரிசனம், பெருமாளுடைய தரிசனம் செய்யலான்னு சொல்கிறாரு. நம்ம அதுவும் கோயிலுக்கெல்லாம் போனதில்லை, அங்கே தான் இப்போ கோயில் பெருமாள் இருப்பார், இங்கேயே பார்க்கலான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு வேகமாக ஓடினா ஒரு டைவ் அடித்தான் தண்ணியில், மேலே ஓடியாந்தான். அது அவர் உட்காந்த இடத்துக்கு மண்ணில் இவனும் உட்காந்தான். அப்புறம் கண்ணை மூடினான். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடினான். ஒன்றும் சாமி தரிசனம் ஒன்றும் வரல. அப்புறம் தான் ஞாபகம் வந்து, ஐயோ அந்த சாமியார் மூக்கை மூடினாருன்னாரு. மூக்கை ரெண்டையும் மூடினான்.
மூச்சு தான் முட்டிச்ச ஒழிய சாமி தரிசனம் வரல. காற்று அப்படியே வெளியில் வரணும்னு அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கு மூக்கை விட்டு. ஓஹோ, நம்ம சரியாக கம்ப்ளீட்டாக 100% க்ளோஸ் பண்ணாத காரணத்தினால நமக்கு வந்து சாமி தரிசனம் கிடைக்கல போல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, மூச்சை உயிரே போனாலும் சரி, மூச்சை இன்னும் கட்டிமாக பிடிச்சிட்டு கண்ணை இன்னும் இறுக்கி மூடிட்டு சாமி தரிசனம் பார்த்தப்பறம் தான் நம்ம இடத்த விட்டு எழுந்திருக்கணும்னு சொல்லி கண்ணை மூக்க நல்லா இன்னும் இறுக்கி மூணு அப்படியே மூச்சு முட்டி அடுத்த லாஸ்ட் பிரெத் வர்றப்ப பெருமாள் பார்த்தாரு. ஐயோ, இந்த முட்டா பேலை இப்படியே விட்டா செத்தே போடாமல் போல இருக்கே அப்படின்ட்டு முன்னால் வந்தார். அவன் பேர் மௌலின்னு வச்சுங்க, மௌலி அவன் பேர். மௌலி, நான் தான் பெருமாள் வந்து தரிசனம் கொடுக்குறேன், கண்ணை தர அப்படின்னாரு. சத்தம் கேட்ட உடனே கண்ணை திறந்தான். கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே சும்மா பட்டு பீதாம்பரத்தில் அப்படியே பெருமாள் வந்து ஜொலிக்கிறாரு, நகையெல்லாம் போட்டுட்டு ஜொலிக்கிறாரு. பெருமாள் வந்து உழுந்து கும்பிட்டான். சாமி நீங்கள் யாருன்னா, நான் தான்ப்பா நீ இது கடவுள் தெய்வ இவங்க முன்ன பின்ன படங்கடம் பார்த்து படிச்சிருக்கானா என்ன, சாமியை பற்றி படிச்சிருக்கானா என்ன, நான் தான் நீ சாமி தரிசனம் வேணும்னு சொல்லி பண்ணியே, நான் தான் அந்த சாமியை. இப்போ என்ன சாமி பேர் உங்களுக்கு? பெருமாள் அப்படின்னு. நான் எப்படி நம்புறது? சாட்சி அப்படின்னா, உனக்கு என்ன சாட்சி வேணும்னு சொல்லு. இவன் பண்டிதர் மாதிரி கேட்குறாரு பெருமாள், உனக்கு என்ன சாட்சி வேணும்னு சொல்லு, அந்த சாட்சியை நான் சொல்ல வைக்கிறேன், நான் தான் சாமின்னு அப்படின்னு. ஒரு சாட்சியும் வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு பெரிய அந்தனர் உட்காந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணேன்னு சொன்னார். அந்த ஆள் அழைச்சிட்டு வரேன், அவரு உன்னை பார்த்துட்டு அதே ஆள் தான்ப்பா நீனு, நான் பார்த்த சாமி தான் நீனு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் சாமி அப்படின்னு. ஓகே டீல், ஓகே ஃபைன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். அப்புறம் டவுட் வந்துச்சு, அவனே மாடு ஓட்டுறவன் தானே, சும்மா மாடை விட்டுட்டு போனான்னு வச்சிங்களேன், என்ன தான் நீங்கள் மாட்டை சொல்லிட்டு போனாலும் அப்படி இன்னொரு இடத்துக்கு போயிடும் அது மேயறதுக்கு. அந்த மாதிரி பெருமாள் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சாமி நான் இல்லாதப்ப நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே, நான் என்ன பண்ணணுன்னாரு. ஒரு மரத்தில் உங்களை கட்டி வச்சிடுறேன். ஓகேப்பான்னாரு. சாமியே போய் பாருங்க, இப்போ உலகத்தையே ஆட்டி வைக்கிற கடவுள் போய் ஒரு பக்தனுக்கோசரம் மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்னாரு. இவன் கடைன்னு ஒரு 4-5 மாட்டில் இருக்கிற கயிறு எல்லாத்தையும் எடுத்தான், வச்சு கையை காலை வரைக்கும் இடுப்பு வரைக்கும் சுற்றி கட்டி விட்டான். சாமி இங்கே இருங்க. ஓடினான், வேகமாக ஓடினான். அந்த நேரம் ஒரு அப்போ தான் ஒரு 500 மீட்டர் தாண்டி போயிருப்பார். கூப்பிட்ட சாமி, அந்த நேரம் சாமி மென்மா சொன்னார்ன்னு சரி கூப்பிட்டாரு. பண்டிதர், அவர் நான் பெரிய பண்டிதர்னால, ஓ பண்டிதரே அப்படின்னு கூப்பிட்டான். இவரை பார்த்த உடனே சரி ஏதோ அடிக்க தான் வராமல் போலன்னு சொல்லி அவர் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். ஆனால் இவன் மாட்டு மேய்க்கிறவன் ரொம்ப ஈஸியாக போய் அவரை பிடிச்சிட்டான். அவரு கொஞ்சம் இதாகிட்டுதுன்னா அப்போருந்தே இவன் ஒரு மாதிரி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா என்னடா பண்ணுறது, என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு போகணுமேன்னாரு. எதுக்கு அப்படின்னாரு. இவன் அவர் பையெல்லாம் இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இவன் இப்போ இழுத்துட்டு தூக்கிட்டு ஓட்டானா என்ன பண்ணுறதுன்னு. இல்லை நீங்கள் இப்போ சாமி தரிசனம் பண்ண மாதிரி நானும் அதே பண்ணி சாமி தரிசனம் பண்ணேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அது சாமியாக என்னன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் வந்து அந்த சாமி தான் இந்த சாமின்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், மீதி நான் பார்த்துக்கிறேன் சாமின்னா. உண்மையிலே பயந்து போயிட்டார். ஏன்னா இப்படி எங்கே இவர் படித்த எந்த சாஸ்திரம் இது மாதிரி ஒன்றும் இருந்தது இல்லையே. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவன் நோன்னு சொன்னால் விடுவானா இல்லையான்னு தெரியாதுன்ட்டு வேண்டா வெறுப்பாக அந்த நேரம் வந்தார். மரத்துக்கிட்ட வந்தார். சாமி தெய்வம் அங்கே இருக்குது பாருங்கள், கட்டி வச்சுருக்கேன் பாருங்க, அந்த மரத்தில் கட்டி நல்லா இறுக்கி கட்டி வச்சுருக்கேன், தப்பிச்சு ஓடாமல். நீங்கள் கண்ணை மூடிட்டு மூக்கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பார்த்து சாமி தரிசனம் அந்த சாமி தானே, அது அந்த தெய்வம் தானே, நீங்கள் சொல்லுங்கள் சாமி. ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு பார்த்தாரு. எங்கேப்பா சாமி இருக்குன்ட்டார். ஆனால் சாமி அவங்க கண்ணுக்கு தெரில, அந்தனுடைய கண்ணுக்கு சாமி தெரில, எங்கே இருக்குன்னாரு. என்ன சாமி நல்லா பாருங்கள், இப்போ இதே ஒரு மரம் தானே இங்கே இருக்குது, அந்த மரத்தில் தான் நான் கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் தரிசனம் பண்ண தெய்வம் தான் சொல்கிறாரு அந்த சாமியும். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, மரம் இருக்குது, மரத்தில் வெறும் கயிறு சுற்றி இருக்கிறது இருக்குது, ஆனால் சாமி எதுவும் கிடையாது. சரி இவன் ஏதோ என்ன மென்டல் ஆகிட்டானா என்னன்னு தெரியல, உளறான், இவ்வளோதான் போல இருக்கு உனக்கு ஞானம் அப்படின்ட்டு. ஆமாம்பா நான் பார்த்த அதே சாமி தான் இங்கே முன்னால் மரத்து முன்னாலேயும் நிற்குது, நீ கட்டி வச்சிருக்கிற அப்படின்னாரு. குனிந்து கும்பிட்டா, ரொம்ப நன்றி சாமி, என் கண்ணை திறந்து வச்சிங்க, சாமி தெய்வ தரிசனம் உங்களால் எனக்கு கிடைச்சதுன்னு அந்த பண்டிதருக்கு காலில் விழுந்து வணங்கி அவர் அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டு சாமிகிட்ட வந்தான். சாமியை கயிறை கட்டி, அவன் ஒன்றும் மன்னிப்புலாம் கேட்கல கட்டினத்துக்கெல்லாம், அவனுக்கு அதை ஒன்றும் தப்பாகவே தெரியலையே, மாடு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்கிறான் ஒரு மரத்தில். கயிறெல்லாம் பிரித்து விட்டான். ரொம்ப தேங்க்ஸு, இப்போ சாமி தரிசனம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன வேணும், ஒன்றும் வேண்டாமே, எனக்கு மாடு இருக்குது மேய்க்கிறது, சாயந்தரம் வீட்டுக்கு போனால் சோறு போடுறாங்க, அடுத்த நாள் காலையில் இருக்குது. ஆமாம், ஆனால் இது இப்போ உங்களை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, அதனால் நான் எப்பெல்லாம்
உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோனோ அப்போ கண்ணை மூடிட்டு மூக்கை மூடிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்தா பார்க்க முடியுங்கிற டெக்னிக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் கேட்கல, ஒன்றும் பர்மிஷன்லாம் கேட்கல, அதுவும் போச்சு, நல்லா இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று கேளு, ஆனால் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன்னாரு சாமி. என்ன பாயிண்ட்டு அப்படின்னாரு. இப்போ வந்துட்டு போனார் பண்டிதர், அவர் என்னை பார்க்கவும் இல்லை, நான் அவருக்கு காட்சியும் தரல, அவன் போய் பித்தலாட்டம் பண்ணுற பண்டிதர்னாரு. ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்கன்னாரு. அவன் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவன் முதல்ல சொன்னதான் உண்மை. அவன் கண்ணுக்கு நான் காட்சி கொடுக்கல, அவன் கண்ணுக்கு வெறும் கயிறும் மரமும் தான் தெரிஞ்சுது. உங்ககிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கோசரம் தான் அவன் பொய் சொன்னான், நான் பார்த்ததா அப்படின்னார். அவன் பெரிய பித்தலாட்டக்காரன்னார். கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டது நம்ம மாட்டுக்காரனுக்கு. பித்தலாட்டக்காரன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்று பாருங்கள் சாமி, இது தெய்வ தரிசனம் எதனால் கிடைச்சது? அவரால் தானே கிடைச்சிது. அவர் செஞ்சதானே நான் பார்த்தேன், அதே மாதிரி தானே நான் திருப்பி செஞ்சேன். ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி பண்ண சாமிக்கு தரிசனம் கிடைக்கும்னாரு. அது உண்மை சாமி, நான் பண்ணோடனே நீர் வந்தீர, அதனால் அது உண்மை. அவர் பித்தலாட்டம் பண்ணாரா என்னன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு அவர் தான் காட்டி விட்டார், எனக்கு அவர் குரு. ஏதோ ஒன்று ஒரு அறம் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, என்னை மாதிரி அவர் அடுத்த தடவை கண்ணை மூடிட்டு குளிச்சுட்டு மூக்கையும் மூடிட்டு பண்ணாருன்னா, பிரார்த்தனை பண்ணாருன்னா, சாமி எனக்கு கொடுத்த அதே தரிசனத்தை நீங்கள் அவருக்கும் கொடுங்கன்னார். கொடுத்தேன்னார் கடவுள். அது மாத்திரம் கொடுக்கல, அப்பயே உனக்கு மோட்சத்துக்கும் இடத்தை கொடுத்துட்டார். ஓகே, இப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா இடத்துலையும் குருவின் மூலம்தான் சிஷ்யனுக்கு சாமி தரிசனம் கிடைக்கும், கரெக்டான பாதை கிடைக்கும், நெறிமுறைகள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். உன் கேஸில் டிஃப்ரெண்ட்டுப்பா, சீடன் நீ அவர் குருவாக ஏற்றுக்கிட்ட, எனக்கு காட்டி கொடுத்தார் கடவுள்னு சொன்ன நீ. ஆனால் உன் கேஸில் சீடர் மூலம் ஒரு குருவுக்கு ஞானம் வருகின்றது, உன்னுடைய சிறப்பு, அது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு கடவுள் போயிட்டார். இந்த கதையில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஏன் இந்த கதை சிறப்புடையது அப்படின்னு சொன்னால், தனக்கு சாமி தரிசனம் கிடைத்து விட்டது, அதோட அவனுக்கு அந்த மகிழ்ச்சியிலேயே அவன் பெரிய பக்தனாக மாறி ஞானம் வந்துவிட்டது. கடவுளை பார்த்தா அதான ஞானம். அந்த ஞானத்தை தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். ஞானம் வந்து விட்டது, அவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அவன் முக்தி அடைந்திருக்கிறோம். உடனே அவன் என்ன பண்ணான், எனக்கு கிடைத்த இந்த தரிசனம், அவனு அது வரைக்கும் சாமியை பற்றி சொல்லி கொடுத்த ஒரு ஆள் தான், இந்த பண்டிதர் மாத்திரம்தான். அந்த பண்டிதருக்கும் கிடைக்க வேண்டும் இறைவனை வேணும்ல, அதுதான் பக்தியினுடைய அடுத்த லெவல். எனக்கு வைத்து வெளியே எனக்கு பணம் வேணும், எனக்கு இப்போ ப்ரொமோஷன் வேணும், நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்படியே இறைவன் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கணும்னா, என் அண்டை வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என்னுடைய விரோதி இதே மாதிரி நன்றாக இருக்கணும், அவனுக்கும் இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால், அப்போ அட்லீஸ்ட் இந்த மௌலியுடைய லெவலுக்கு நம்ம வருவோம். கடவுள் நம்மளை வாழ்த்துவார், நன்றாக வாழ்த்துவார். அப்போ கடவுளை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதில் ஏதாவது நான் என்று வந்திருந்தால் அதை தள்ளி விட்டுறணும். ஓகே, நாம் அப்படின்னு எனக்குன்னு கேட்காம எங்களுக்குங்கிற வார்த்தையை போடணும். உலகம் எல்லாம் நிறைய பாடல்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உண்மை பொருளை பார்த்தீங்கன்னா, ஜகம் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா பாடல், தேவாரம் பூரா எடுத்து படித்து பாருங்கள். என்ன போட்டிருக்குன்னா, நாட்டிலே நல்ல மழை பெய்ய வேண்டும்னு இருக்கும். அரசன் நீதி தவறாமல் ஆள வேண்டும். அரசன் நீதி தவறாமல் ஆண்டால் யாருக்கு பயன்? தனக்கு மாத்திரம் பயன், ஊரில் இருக்க எல்லாருக்குமே தானே பயன். அது அறநெறிகள் தழைத்து ஓங்க வேண்டும்னு கேட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் பயன். ஊரெல்லாம் நதியிலே நல்ல நீர் ஓட வேண்டும், எல்லாருக்கும் தானே பயன். அதுதான் இறைவனை நோக்கி எல்லா ஆன்மீக பக்தி வசப்பட்டவர்கள் எல்லாரும் அதுதான் கேட்டிருக்கிறாங்க. அது தெரியாமல் நம்ம தான் நான் போயிட்டு கடவுளை போயிட்டு நிற்கிறோம். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் நன்றாக உழைக்க வேண்டும். கடவுள் எங்கே வந்தார் இதில்? இப்போ நான் நிறைய ஞானம் வர வேண்டும்னா நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நிறைய பொருள் சேர்க்க வேண்டும்னா கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். அது என்னிடமிருந்து தானே இருக்குது. அது எங்கே கடவுள், எங்கள் தேர்ட் பார்ட் எங்கே வந்தார்? நான் நன்றாக இருக்கணுங்கிறது எவ்ரிதிங் ரெஸ்ட் வித் மீ, மோர் எஃபர்ட் மோர் கெயின், இல்லையா? அவ்வளோதானே, மேட்டர் ஓவர். இட்ஸ் சிம்பிள் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அது பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது பக்தியில். ஆனால் ஒரு லெவலில் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா, கடவுளை பார்த்து அப்போ எல்லாரும் நம்பாரு, என் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா, என் தம்பி நல்லா இருக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. என் தம்பி நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? எனக்கும் தானே லாபம். எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா தம்பி நல்லா இருந்தால் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதில் நல்லது தானே. அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நல்லது தானே இன்னும். அதனால ஊர் நலம் வேண்டி விரும்புதல் தான் அந்த நான் என்ற தன்மை போக வருகின்ற அடுத்த ஸ்டெப்பில் வருகின்ற பக்தியினுடைய இலக்கணம்.
ஓகே, எத்தனை நீங்கள் பாருங்கள், அதுவும் 1 2 இல்லை. இப்போ எனக்கு ஒரு 10 பொற்காசுகள் கிடைக்கிறது, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் பாடினார். அந்த பொற்காசுகள் எல்லாருக்கும் 10 பொற்காசுகள் அப்படின்னா கொடுத்துட்டு போகலாம், அவனுக்கு ஒரு 10 காசு வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. திருமூலருக்கு ஞானம் பிறந்து முக்தனாக மாறுகின்றார். ஓகே, அப்போ என்ன கேட்குறாரு கடவுளை பார்த்து? ரொம்ப தேங்க்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்கணும் பாட்டில், திருமந்திரத்தில்? அப்பா, யாருக்கும் கொடுக்காது எனக்கு கொடுத்துருக்கிற, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாளாக நான் உன்னையே நோக்கி 3000 வருஷம் தவம் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு பயன்னு அவர் நன்றி பாராட்டி ஒரு பாட்டு பாடிக்கணும். அப்படி பாடலையே அவர் என்ன பண்ணார்னா, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னர். வையகம்னா என்ன? வையகம்னா பூமி. பூமினா யாரு? பூமியில் என்ன மண்ணியா சொல்றாரு? இல்லையே. பூமியிலே வசிக்கின்ற உயிர்கள், தனக்கு வேண்டப்பட்ட உயிர்கள், வேண்டாதவர்கள், இந்த மதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்டியானிட்டியில் இருந்தவங்க, இந்த கண்ட்ரியில் இருந்தவங்க, இன்னொரு கண்ட்ரியில் பாகிஸ்தானில் இல்லாதவங்க, அப்படிமா கேட்டார். வையகம்னா என்டையர் வேர்ல்டு. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். முதல் வரி செலிப்ரேட்டட் பாட்டு அது. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்று நின்ற மறைபொருள், ஊன் பற்று நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. நமக்கு சொல்றாரு. அதில் நமக்கு சொல்றதுக்கு முன்னால கடவுள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அப்போ அதை தானே போய் நம்ம கோயில்களில் போய் நிற்கணும். பிள்ளையார் முன்னால் போய் நின்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த பாட்டும் படிக்க வேண்டியதில்லை, ஒரே மந்திர ஸ்லோகம், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், போதுமே. அதுதானே இருக்கணும். சரி, அப்படி இல்லாமல் நான் மாத்திரம் பெற வேண்டும் இன்பம். சரி, அதுவும் ஓகே. அதில் கூட பக்தியில் இப்போ தான் சொன்ன பொற்காசுகளுக்கு வேண்டக்கூடாதுன்னு. ஏன்னா பொற்காசுகள் வேணும்னா நம்மள போய் வேலை செஞ்சுக்கலாம். நல்ல ஞானம் வரணும், புத்தி வரணும்னு கடவுளை வேண்டி பிரயோஜனம், உண்மையிலே பிரயோஜனம் இல்லைங்க. எவ்வளோ பாட்டில் இருக்குது, அதெல்லாம் வேற பொருள். அதெல்லாம் புத்தி வரணும்னா நான் என்ன பண்ணணும்? புத்தி வரணும்னா நான் போய் நல்ல ஒரு வாத்தியாரை பார்த்து காலில் விழுந்து கூப்பிட்டு சாமி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும். அவர் சொல்லிக் கொடுத்தா நான் உட்காந்து ராப்பகலாக படிக்கணும், அதையே சிந்தனை செய்யணும். கெட்ட எண்ணத்துலேருந்து என் மனசை நான் ரிமூவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஞானம் வரும். கடவுள் எங்கே வந்தார்? இதில் வரவே இல்லை. புத்தியும் கடவுள் கொடுக்கறது கிடையாது, பொற்காசுகளும் கடவுளும் கொடுக்கறது கிடையாது. அவர் என்ன கொடுப்பாரு? ஒரு மோட்சத்தின்னு கொடுப்பாருன்னு இருக்குது. ஏதோ தியரட்டிக்கலாக ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அதை வேணால் நீங்கள் கேட்கலாம். அது வரைக்கும் மீதி எது கேட்டாலும் எல்லாருக்கும் சேர்த்து தானே கேட்கணும். அந்த மோட்சத்தையே கேட்டாலும் இப்போ இதெல்லாம் வேண்டாங்க, நான் ரொம்ப பற்றற்ற நிலையில் இருக்கிறேன், எனக்கு பொற்காசுகள் வேண்டாம், நல்லா இருக்கணும் வேண்டாம், வயிற்று வலி வந்தால் வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக நோன்பு தவம் அப்படின்னு வந்தாலே வள்ளுவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். என்னன்னா, யாருக்கு ஒரு நோய், ஒரு துன்பம் எப்படி வேணாலும் வரட்டும், அந்த துன்பம் வந்தால் எவன் பொறுத்து கொள்கின்றானோ அதுதான் தவம்ங்கிறார். எவன் துன்பங்களை பொறுத்து கொள்கின்றானோ அதுதான் தவம். தவ வாழ்க்கைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி தாடியை வச்சுக்கிட்டு பட்னி கிடக்கிறது, சாமி முன்னால் போய் நிற்கிறது, அதெல்லாம் உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அது அற்றேன்னா ஃபினிட், அது மாத்திரம்தான் தவத்திற்கு அடையாளம்ங்கிறாரு. அப்போ தவத்திற்கு அடையாளத்தில் முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? வயிற்று வலிச்சதுன்னா தாங்கிக்கோ, துன்பம் வந்துன்னா தாங்கிக்கோ, பழைய நிறைய இழப்புகள் வருதா தாங்கிக்கோ, உற்ற நோய் நோன்றல். நோன்றல்னா தாங்குதல். உனக்கு வருகிற நோய், உனக்கு வருகின்ற நோய்னா ஃபிசிக்கல் டிசீஸ் கிடையாது, நமக்கு வருகிற பிரச்சனை துன்பங்கள் எல்லாத்தையுமே அதெல்லாம் அழுதுட்டு மூட்டை வந்தால் வந்துட்டு போகுது, கடவுள் கொடுத்தான்ட்டு உட்காந்துருக்கிறியா, அதுதான் தவம்ங்கிறாரு. அங்கே போய் நீங்கள் கடவுளை போய் நின்று இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடு, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் உனக்கு தவம் இருக்கிறதே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆகிடுது. நான் சொல்ல, வள்ளுவர் சொல்கிற டெஃபினேஷன் பாருங்கள். பாட்டை கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து படிக்கணும், அப்போ தான் உண்மை பொருள் தெரியும். இப்போ நமக்கு கேட்குறது, அப்போ எனக்கு எந்த இடையூறுகள் இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். இப்போ ஆல்ரெடி பொற்காசுகள் வேண்டாம், உறவு வேண்டாம், பந்தம் வேண்டாம், லொட்டு லொஸ்கெல்லாம் வேண்டாம். நான் என்ன கேட்குறேன்? மோட்சம்தான். இப்போ சொன்னாங்கல்ல, எடுத்தோடனே சொன்னாங்கல்ல, கடவுளை நோக்கி செல்வதற்கு பயன்படுகின்றது இந்த பக்தி. அவர் இருக்கிற இடத்திற்கு பெயர் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு இடம். அங்கே போயிட்டா நமக்கு அதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறோம், லைஃப் சர்க்கிள். அந்த இடத்துக்கு ஒரு பேருக்கு, ஒரு அட்ரஸுக்கு கைலாயன்னு வச்சுங்க. அந்த கைலாயத்தே நீங்கள் போய் உங்களுக்குன்னு கேட்டால் கூட யூ ஃபெயில், யூ டோன்ட் ஹேவ் பக்தி. அப்போ கைலாயம் கூட நீங்கள் கேட்கக்கூடாது. கைலாயம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஒரு பாட்டு சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, அப்படி பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டினுடைய பொருள். பக்தி மாத்திரம் இல்லை, ஒரு ஆள் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு உனக்கு அந்த மோட்சமும் கிடைக்காதுங்கிற. நீ கேட்டதே மோட்சம்தான் கடவுள்கிட்ட போய். அப்போ என்ன தப்பு? நான் என் வயிற்று வலிக்கு என்ன கேட்கலையே, என்னோட பொற்காசுகளுக்கு கேட்கலையே, மோட்சத்தை தானே கேட்குறேன். அதுவுமா மிஸ்டேக்கு தலையில் குட்டினார். ஆமாண்டா, உனக்கு இது மாதிரி நீ கேட்டினா உனக்கு மோட்சமே கிடைக்காதுன்னார். பாட்டு பாருங்க.
கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு தடவை காவேரிக்கு போயிட்டு கங்கைக்கு போயிட்டு தான் வாரணாசியா, அங்கே போயிட்டு அந்த குளூரில் ஒரு செகண்டு தலையை டிப் பண்ணிவிட்டு நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா போச்சு, என் பாவெல்லாம் போயிட்டு நேராக என்ன அடுத்து செத்தேன்னா நேராக கையில் நேராக வைகுண்டம் தான் அட்ரஸ் எனக்கு போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இவர் சொல்கிறாரு, கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி. ஒரு ஆள் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போனீங்கன்னா 100 வருஷம் இதே பண்ணியிருக்கீங்க நீங்கள். இல்லை அங்கேயே இருந்தீங்கன்னா 100 நாள் தொடர்ந்து அந்த குளூரில் போய் மூழ்கியிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக், வெரி குட்பாங்கல்ல. இப்போ 100 முறை போயிட்டு வந்திருக்காரு. இப்போ நாங்களாம் ஒரு முறை கைலாயம் போயிட்டு வந்தாலே நாங்கள் பட்டம் கொடுத்துக்குறோம். கைலாய என்னமோ சொல்லுவாங்களே, பட்டம் கொடுத்துட்டு நம்ம யானையில் ஏறி கொண்டு அவர் கைலாயத்தெல்லாம் போயிட்டு வந்திருக்காருங்க அப்படின்ட்டு. 100 முறை இவன் போயிட்டு கங்கையிலையும் காவேரியிலையும் போய் மூழ்கியிருக்கான். சும்மா கையை ஒரு முழுகின்னு வேற வேட போட்டார். இப்போலாம் நம்ம போனால் என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி லேசாக எடுத்து அப்போ ரொம்ப ஜில்லுங்குது போட்டுக்கோம் தலையில் அப்படிங்கிறோம். சுத்தமாக மூழ்கியிருக்கான். கங்கை காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி. அது என்னது, ஒரு கோயில் ஒரு தடவை ஐயப்பன் கோயில், ஒரு தடவை சிவாலய ஓட்டம் கிடையாது. அங்கே 100 வந்தது கவுண்ட், இங்கே கவுண்ட்லெஸ் ஆயிட்டுது. கணக்கே இல்லைங்க. தினம் வாரம் சனி ஞாயிறு வந்தால் லீவை போட்டுட்டு உடனே போய் திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயில் வரைக்கும் கோயிலை போய் சுற்றுன்னு சுற்றிருக்காங்க. கணக்கற்ற திருக்கோயில் எப்படி சுற்றினாராம், நல்ல அழகாக ஒரு அடிடாஸ் ஷூ போட்டுட்டு சுற்றல, கால் தேய சுற்றி. கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி. சனிக்கிழமை பட்னி, சனிக்கிழமை விரதம், புதன்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், அமாவாசை பட்னி, வெறும் தண்ணி கூட நாக்கில் படக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு என்ன பட்னி மேலே பட்னி கடந்து உடலை வருத்தி. அது நோன்புனாலே வருத்தம், கொடிய நோன்புன்னு அப்பா இது ராட்சச நோன்பா இருக்கே அப்படி. இப்போ நம்ம ஊரில் நோன்பு அப்படின்னா அரிசியை உடச்சி சாப்பிட்டா நோன்பு, அது அரிசியை முழுசாக சாப்பிட்டா நோன்பு இல்லை, உடச்சி சாப்பிட்டிங்கன்னா நோன்பு. அது ரொம்ப குவாலிஃபைடு, பெரிய சஃபிஸ்டிகேட்டட் ஆகிட்டுது. இப்போ இங்கே அப்படி இல்லை. இவர் சொல்கிறது நோன்பு கொடிய நோன்பு, அந்த கொடியிலையும் வெம்மை, வெங்கொடிய நோன்பு. வெங்கொடிய நோன்பு 1 2 இல்லை, பல ஏற்று உடலை வருத்தி. அப்படியே அப்படி இருக்க உடம்பு கெஞ்சுது, ஐயோ உடுன்னு. என்ன இல்லை நான் நோன்பு நான் உடவே மாட்டேன். வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து. அது வேதத்தில் 1 2 யாகம் கிடையாது. ஊடு குடி போன ஒரு யாகம், ஊரை விட்டு வெளில வந்தால் ஒரு மாட்டுக்கு ஒரு யாகம், நீண்டு வாழ்வதற்கு ஒரு யாகம், சாப்பிட்றதுக்கு ஒரு என்னென்ன எதுக்கோ வச்சுருக்குறாங்க. ஒரு கடவுளுக்கு ஒரு பேரை வச்சு யாகம் போட்டிருக்காங்க போல இருக்கு வேதத்தில். என்ன சொன்னார், வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து. அதையும் செஞ்சாச்சு. யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியற்கை பணம் அள்ளி தந்து. அந்த வேதம் பண்ணுறதுக்கு அந்தணர்கள் வராங்களா, அவங்க நல்லவங்க தான், வேதம் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதை தொழிலாக செய்கிறாங்க. பங்கமில்லான நல்ல, இப்போ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்காங்கன்னு, ரொம்ப ரேராக தான் நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இல்லாமல் நல்ல பங்கம்னா குறையில்லாத வேதியர்களை தேடி கண்டுபிடிச்சி கை நிறைய நீங்கள் இப்போ உங்கள் கை நிறைய அவங்க கை நிறைய பணமும் கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு. பங்கமில்லா வேதியற்கை பணம் அள்ளி தந்து. இப்போ நீங்கள் என்ன சிறப்பான செயலை பாருங்கள், எல்லாம் செஞ்சிட்டீங்களே. ரிக்கலெக்ட், கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் பல செய்து கால் தேய சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதமெல்லாம் சொல்லி கூறுகின்ற யாகங்கள் பல செய்து பங்கமிலா வேதியற்கை பணம் அள்ளித் தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு. பசுவை பூஜை பண்ணி தினம் பசு பூஜை பண்ணாமல் நான் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி பசுவை எடுத்துகிட்டு அதுக்கு பூஜை செய்து அதனுடைய மூத்திரம் கோமேதின்னு சொல்கிறீங்கல்ல, அதை எல்லாத்தையும் நம்ம அதுக்கு சொல்கிற இலக்கணத்தின்படி எல்லாம் செஞ்சு அதையெல்லாம் சாப்பிட்டு பசுவதனை பூசித்து அதன் கழிவுதனை உண்டு. இவ்வளவும் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குவாலிஃபை ஆகிருப்போம்ல. அப்போ சொல்கிறாரு, உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும். இப்போ ரொம்ப நல்லவன், எனக்கு பணம் வேணும்னு சொல்ல, வயிற்று வலி போகணுன்னு கேட்டுக்கல, எதுவுமே எனக்கு மெல்ல கொடுத்த வரைக்கும் கொடுத்து அது பட்டு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன வேணும்னாரு இவ்வளவும் செஞ்சுட்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும். இந்த இடத்துல ஒரு வார்னிங் போட்டார் அந்த பாட்டில். முயலும்னா என்ன? முயலும்னா வெறும் முயற்சி செய்கிறது. ஓகே, அப்போ முயற்சி செஞ்சால் ஒன்று பாஸ் ஆகும், ஒன்று ஃபெயில் ஆகும்.
இப்போ முயற்சினாலே he is now going to indicate that is going to fail. இவ்வளவும் பண்ணது தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவு இல்லார் சத்தியமாய் முக்தி அதனை அடையார். தயவுன்னா என்ன? தயவுன்னா எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை. தயவுங்கிறதுக்கு கருணைன்னு பேர். கருணைன்னா அருள். அருள்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. அன்பு இருக்குல்ல, என் மனைவி மேலே, என்னுடைய குழந்தைகள் மேலே, என்னுடைய உற்றார்கள், என்னுடைய நண்பர்கள், உங்கள் மேலே நான் வைத்திருக்கின்ற பாசத்திற்கு அன்புன்னு பேர். யார் என்னன்னு தெரியாமல் ஒரு உயிர் இருக்கின்றது, ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பஸ்ஸில் பக்கத்தில் போகிறாங்க, முன்னால் போகிறாங்க, இதே அளவு என் மனைவி மேல் வைத்திருக்கின்ற அதே பாசத்தை அவர்கள் மேல் நான் வைத்தால் அதற்கு பெயர் அருள். அன்புடைமை இல்லறத்தில் முதல் கேரக்டர் திருக்குறளில், அருளுடைமை துறவரையல்ல முதல் அதிகாரம் போய் பாருங்க. துறவரையல்ல முதல் அதிகாரம் அருளுடைமை. ஏன்னா சாமிஜிக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, யார் வர்றவங்க நல்ல நம்ம ஜாதியா கெட்ட ஜாதியா, நம்ம மொழி பேசுகிறானா, நம்ம மதத்தில் பார்க்குறானு பார்க்காம எல்லோரிடமும் யார் அருள் வைத்திருக்கின்றானோ அவன் தான் முதல்ல துறவுக்கே தகுதி. அதனால் அருளுடைமைன்னு முதல்ல போட்டார். அப்போ அருள் என்றால் தயவு. அப்போ எல்லா உயிரையும் தன்னுயிர்மால் அவன் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருக்கணும், தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலுங்கிறதுல சின்ன ப்ராப்ளத்தை வந்துருச்சு. அதில் தங்கள் உயிர்ங்கிறது தங்கள் உயிர்னு இல்லாமல் முன்னால் சொன்ன 7 ஸ்டெப்பையும் சேர்த்து சச்சு எல்லா உயிரும் மோட்சத்திற்கே அடைவதற்கு முயன்றுகின்றால் இருந்தால் அவன் கண்டிப்பாக அவன் மோட்சத்துக்கு போயிருப்பான். இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டு பசுவதனை பூசித்து அதன் கழிவதனை உண்டு தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயற்சி செஞ்சான்னா அது சாதாரணமாக அவர் சொல்லலை. என்ன இவனுக்கு கிடைக்காதுன்னு சத்தியம்ங்கிறார். சத்தியம், நான் சொல்கிற வார்த்தை சத்தியம், கடவுளுடைய வார்த்தை, அது தவறாது, பொய் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, தயவு இல்லார். அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் அருள் இல்லாதவர்களாக இருந்தால் சத்தியமாக முக்தி அதனை அடையார். போதுமா? இது இப்போ இல்லை நான் சொல்லலை, எல்லாமே இப்போ அருளாளர்கள் அருளிய பாடல்கள் பாருங்கள். மோட்சத்தை கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாங்கி செஞ்சுட்டு உனக்குன்னு கேட்டின்னா போச்சு, நீ ஃபெயில், ரிஜெக்டட் அண்ட் சென்ட் அவுட், கிக்ட் அவுட், வராது. அப்போ மோட்சத்தை கேளுங்க, உங்களுக்கு கேட்காதீங்க, எனக்கும் கேளுங்க, எல்லாருக்கும் கேளுங்க. இந்த பாட்டு பாடினார்ல ஒருத்தர், இங்கே பக்கத்தில் தான் இருக்கார், 40 கிலோமீட்டரில் தான் இருக்கார், இங்கே போய் பார்க்குறீங்க. அவரு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி வந்தது. என்ன நிகழ்ச்சி பாருங்க. இது சார் அவர் ஏதோ ஊருக்கு எழுதிட்டு போயிட்டார் சார், அவருக்கு எப்படி வந்திருந்ததுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு இதே அவர் எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த பாட்டை எழுதி அடுத்த நாள் வந்ததா என்னன்னு தெரில. அழுது பார்க்குறாரு, இறைவன் வரல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த எது தூக்கம் எது நினைவு இல்லாத நிலையில் அப்படியே இறைவனை பற்றி பாடிக்கொண்டே அப்படியே அசந்து போய் தூங்கிட்டார் ஒரு நாள் ராத்திரி. ஓகே, அப்போ கடவுள் வந்தார். ரொம்ப கஷ்டப்படுறானே இந்த ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பேர் சொல்லிட்டேனா, சரி ஓகே, கோயிலுக்கு போல, கோயில் இவர் இருக்கிற இடத்துக்கு நடராஜர் வருகின்றார், படுத்து தூங்கிட்டு இருக்கான். சாமி வந்தது இவருக்கு தெரியல, அப்பயும் தூங்கிட்டு இருக்காரு. சரி நான் வந்தேன்ப்பா, நீ தூங்கிட்டு இருந்த, நான் என்ன பண்ணுறது, போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல, ஜஸ்டிஃபைடு தானே. சொல்லலை. என்ன பண்ணார், வந்தாச்சு, இவருடன் நான் இன்னைக்கு இவருடன் 2.5 கலந்துடணும் தன். அப்போ அடுத்த பாட்டில் பாட போறாரு, என்னுடைய இந்த உடல் மறைந்து பொன்னுடல் பெற்றேன்க போறாரு. அந்த நிகழ்ச்சி நடக்க போகின்றது, 2.5 கலக்க போகின்றார் ராமலிங்க சாமி ஆக போறாரு. கடவுள் முன்னால நிற்கிறாரு, திரும்பி போகல, கதவை தந்துட்டு உள்ளார வந்துட்டு பார்த்துட்டு தூங்குறவனை பார்த்து என்ன பண்ணாருன்னா எழுப்பி விடுறார். பாதி இரவில் எழுந்தருளி, அவருடைய பயோகிராஃபிங்க எடுத்து பாருங்க. பாதி இரவில், பாதின்னா நடு ராத்திரி 12 மணிக்கு அவர் பாதி இரவில் எழுந்து அருளும் செய்கிறாரு. எழுந்தருளி என்ன பண்ணார் தெரியுமா, பாவியனை எழுப்பி ஒரு தட்டுறாரு. இப்போ என்ன வந்த சத்தத்திலேயே ராமலிங்கர் முடிச்சிருந்துருக்கலாம்ல, நல்ல அசதியை கடவுளை வேண்டி உடம்புல ஒரு சத்தம் இல்லாமல் போய் தண்ணிலாம் போயிட்டுது, கண் தண்ணியாக போயிட்டுது, என்னத்தை எழுந்து ஒன்றும் புரியல, ஒரு கான்சியஸே இல்லை போல இருக்கு. அப்போ எழுப்பி விடுறாரு, பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து. அந்த அவருடைய அந்த இறைவன் ஜோதி வடிவம் தானே, அந்த ஜோதியை இறைவன் ராமலிங்கத்தினுடைய உடலிலே செலுத்துகின்றார். உடலிலே செலுத்தி என் உள்ளத்திலே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். அப்படியே என் உடம்பு உள்ளார கடவுள் உள்ளார வந்துட்டாரு, என் உடம்பெல்லாம் பரவிட்டாரு, நான் இப்பொழுது அருள் ஜோதியாக ஆகிவிட்டேன்னர். ரொம்ப நன்றின்னு தானே பாடியிருக்கணும்.
அந்த பாட்டில் அடுத்த வரி பாருங்க, ஒன்று கத்துறாரு மறுபடியும். இத்தனை நாள் எப்படி கத்திக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி திருப்பியும் கத்துறாரு. வந்த நடராஜருக்கு புரியல. ஏன் நான் தான் உன்னிடம் கலந்து விட்டனே, இரண்டரை ஆக்கி விட்டனே, தாயும் தந்தையும் மகனுமாக இப்பொழுது நம்ம ஆகிவிட்டோமே, இனிமேல் என்ன உனக்கு வருத்தம், ஏன் மறுபடியும் நீ அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கடவுள். அப்போ கேட்டாரு, நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேரு. அவர் பெற்ற நெடும் பேர் என்ன? மனிதன் வேறு கடவுள் வேறுன்னு இல்லாம கடவுள் வந்து மனிதனாகி விட்டார்ல, மனிதனை கடவுளாக்கிட்டார்ல, அந்த நெடும் பேற்றை நான் பெற்ற, அந்த வார்த்தையை கவனிங்க, நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. அது அவ்வளோ பெரிய இன்பம். அது ஏன் பேரின்பம்னு சொல்றாங்களே, சிற்றின்பம் பேரின்பம், அது பேரின்பம். நீ உள்ளார பூந்தலேருந்து எலக்ட்ரிஃபையிங் பாடி ஆயிட்டுது எனக்கு, அப்படியே எஸ்டேஸில் இருக்கிறேன். இந்த பேரின்பத்தை என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனேன்னர். என்ன கேட்டார் அவரு? என்போல் எனக்கு எப்படி இந்த பேரின்பம் கிடைத்ததோ அந்த பேரின்பம் கிடைச்சதுக்கு அவ்வளோ பெரிய ஆளானார் அவர், பெரிய துறவியானார், மகானானார், மகான்களுக்கெல்லாம் மகான் என்ற நிலையை அடைந்தார். அதனால கடவுள் வந்தார். என்ன ஈஸியாக கேட்டார் பாருங்க, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அடுத்த வேண்டுதல் வச்சுட்டாரு. இத்தனை நாளா ஒன்று வேண்டுதல் பண்ணார்ல, நடந்து முடிச்சு கொடுத்துட்டோன்னு கடவுள் நினைச்சிட்டு அப்பாடான்னு உள்ளார போய் ஒரு சீட்டை போட்டு ராமலிங்கத்துடைய மனசுல உட்காரலான்னு பார்த்தா அடுத்த வேண்டுதல் என்ன போட்டாரு? என்போல் என்ன நம்பினவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி கொடுங்க, திருவருட்பா படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பேற்றை கொடு, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அங்க திருமூலர் சொன்னார்ல, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னார்ல, அதே மாதிரி அந்த இன்பத்தையும் டெஃபினேஷன் கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மாதிரி என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அடுத்த வேண்டுதல் இந்த உலகமெல்லாம் இதை பெற வேண்டும்னு. எங்க வந்தது இதுல மோட்சம் தனக்குங்கிறது? அப்ப மோட்சத்தை கேட்பதற்கு கூட நமக்கு வந்து பக்தியிலே தகுதி இல்லை. நம்ம போய் கேட்கலாம், ஆனா இதுல நம்புனீங்கன்னு வச்சிங்க. ஆனா சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார் ராமலிங்க சாமிகள். என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? தயவு இல்லார் சத்தியமாய் முக்தி அதனை அடையார். நான் அடையார்ல இருக்கேன், அதான் ஞாபகம் வச்சுங்க. அவங்க எல்லாரும் அடையார்ன்ட்டாரு. அடைய மாட்டாங்க, முக்தி அதனை அடைய மாட்டார்கள். அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பிக்கை இருக்கணும் ஸ்டார்டிங்கில். ரெண்டாவது, அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம்முடைய வேண்டுதலிலே தன்னலம் சுயநலம் என்பது ஒரு எல்லத்தினையும் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் கடவுளுக்கு நன்மை செய்யுங்க. அதுக்கும் அதோட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டுன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து நலத்தை வேண்டுதல் தான் அந்த பக்தியினுடைய இரண்டாவது பண்பு. சரி, இது எப்படி சார் ஈஸியாக முடியுமா அப்படின்னா, ப்ராக்டிக்கல் சொல்லுங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கே அப்படின்னா முடியும். அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஏகப்பட்ட பக்திக்கு நிறைய மார்க்கங்கள், எளிமையான வழியெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து அடியார்களுடன் தொடர்பு. எப்படின்னா, கடவுளே நினச்சிட்டு இருக்கணும், கரெக்டு. எங்கே முடியுது? வாங்க சினிமாவுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போனால் அங்கே போய் 3 மணி நேரம் நீங்கள் வந்து டிவியில் பார்க்குறீங்க, இல்லை கிளப்பில் பார்க்குறீங்க, இல்லை விருத்தாச்சலத்தில் போய் பார்க்குறோம். அங்கே போய் கடவுளை நினச்சிட்டு இருக்க முடியுமா? எல்லா சமயம் என்ன திருவிளையாடலை பார்க்க போகிறோம்? இல்லையே. கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்க போகிறோம். ஒரு நாள் பூரா உட்காந்துருக்காங்க, அவன் ஒரு பாலுக்கு 11 பேர் அடிச்சுக்கிறான். சரி, எதோ அவன் அடிச்சுக்கிறான், அவனுக்கு காசு வருது அடிச்சுக்கிறான். நம்ம என்ன புரியல எனக்கு என்னென்னா, சரி வாட் டு வி கெயின்? செல்ஃபிஷாக இருக்கணும்னு சொல்ல, ஒரு செயலில் நமக்கு ஒரு பயன் இருக்கணும்ல. அவங்க ஏதோ காசு கொடுக்குறாங்க, அடிச்சுக்கிறாங்க, நமக்கு என்ன வேலை அங்கே? எனக்கு புரியாத புதிரில் இதெல்லாம் ஒன்று எனக்கு இதெல்லாம். ஓகே, அப்போ என்ன ப்ராப்ளம்? அவன் மாத்திரம் பார்த்தப்ப மேட்ச் இருக்கு, வா போகலாம் அப்படிங்கிறான். பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா. வீட்டில் பஜ்ஜி பண்ண சொல்லியிருக்கேன், சாயந்தரமாக சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் பார்க்கலாங்கிறான், தூக்கத்தையும் விட்டுட்டு. அப்போ என்ன இதிலெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் ஆசிட்டிஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை பக்தியை பற்றி நாம் சிந்திப்பதற்கு, இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு, இந்த நல்லுயிர்கள் மேல் நாம் கருணை கொள்வதற்கு சிந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இல்லாமல் பண்ணி விடுகின்றது இந்த செயல்கள்லாம். அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன வருதுன்னா, நம்ம இதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டும் என்று நினைத்தால் வேறு எதை பற்றியெல்லாம் நினைக்கின்றோமோ அதை நினைக்காமல் இருக்கணும்ல. சரி, வேறு எதை பற்றியெல்லாம் நினைப்பதற்கு யார் தூண்டுகின்றார்களோ அந்த பக்கம் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு, ஐயா நீங்கள் போய் கிரிக்கெட் பாருங்கள், அம்மா நீங்கள் போய் டிவி சீரியல் பாருங்கள், கதை பேசலாம், நீங்கள் போய் கதை பேசுங்க, என்னை விட்டுருங்க, இந்த புத்தகத்து கூட என்னை விட்டுருங்க, இந்த பிள்ளையார் கூட என்னை விட்டுருங்க, நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், அந்த இவர் பண்ணார்ல, நம்ம மௌலி பண்ணார்ல, கண்ணை மூடிட்டு மூச்சு பண்ண ஏதோ எனக்கு எதாவது வருதான்னு பார்ப்போம், அப்படி தான் உட்காந்துருக்கணும். அப்போ நீங்கள் சில
இந்த எண்ணத்திற்குடன் தொடர்பு இல்லாதவர்களை எல்லாவற்றையும் நீங்கள் எஸ் கம்யூனிகேட் பண்ணிடணும். சார் வீட்டில் தான் இருக்கிறோம், அம்மா இருக்குங்க, என்ன பண்ணுறது, இது பக்தி கஷ்டம், விட்டுறணும் அவங்களெல்லாம், நீங்கள் வேறு வழி கிடையாது, விட்டுடணும். அப்போ யார் கூட பிடிச்சிக்கணும்? இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, அவன் உண்மை பேசுகிறான் பொய்யா பேசுகிறான்னா, பொய்யா கூட இருக்கலாங்கிறாங்க. இந்து மதத்தில் மெய்கண்ட சாத்திரங்கள்னு இருக்குது. அந்த மெய்கண்ட சூத்திரத்தில் ஒன்று சொல்லுது, ஆலயம் தானும். ஆலயம்னா கோயிலில் இருக்கிற அந்த கோபுரவா, மூலவரில் உச்சவர் மூலவர் உள்ளே இருக்கிற கடவுள் கிடையாது, அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலும் மலிந்தவர் வேடமும். வேடம்னா என்ன? ட்ரெஸ்ஸு, சாமியார் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இதை எல்லாமையே நீ அரணையான தொடலாம்ங்கிறார். நீ ஒன்றும் நல்ல ரொம்ப அப்படியே பத்திரமாற்று தங்கமாக ஒரு சாமியாரை பிடிச்சி நீ கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. இவரு காவி வேஷம் போட்டிருந்தா ஒருத்தன், அவன் கபட வேடத்தாரியாக இருந்தால் கூட நீ சாமியாருன்னு கும்பலாம். அவன் வேஷம் போட்டது அவனுக்கு பாவம், அதை பற்றி பிரச்சனை, உனக்கு அவனை நீ கும்பிட்டது உனக்கு புண்ணியம் தாங்கிறார். ஓகே, அப்போ இந்த மாதிரி பொய்யாக இருந்தால் கூட அங்கே ஒரு இறை ஆக்டிவிட்டி ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க, அங்கே போய் உட்காந்து அது பொய்யை பண்ணுறவனுக்கு அவனுக்கு தனி பாவம் போகும், அது போட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு பயன் உண்டு அதில். ஏன்னா நம்ம அதை நம்புகிறோம்ல, இப்போ செய்கிறவன் நம்பல, பார்க்குறவன் நம்புறான்ல, இப்போ ஒருத்தத்தோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் பயன் கிடைக்கும். அதனால் இந்த சிந்தனைகள் நடக்கின்ற இடத்திலே நாம் நம்மை அங்கே சென்று அமர வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு யார் பண்ணுவாங்க? நமக்கு துணை வேணும்ல. அவர்கள் யார்? நம்மை மாதிரி சிந்திக்கின்ற இறைவனுடைய அடியார்கள். அப்போ எப்பொழுதுமே பக்தி வேணும்னு அடுத்த 3வது பாயிண்ட் வந்து இது இஸ் கால்டு அசோசியேஷன் எஃபெக்ட்னு பேர். எங்கெல்லாம் அடியார்கள் இருக்கின்றார்களோ, இறைவனுடைய குருமார்கள் இருக்கின்றார்களோ, இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் இருக்கின்றார்களோ, அல்லது இறைவனை நினைத்து கொண்டவர்கள் இருக்கின்றார்களோ, அங்கே போய் நம்ம சேர்ந்துக்கணும். அதுக்கு அல்டிமேட் அதுதான் ரொம்ப ஈஸியாக பக்தியை நாம் வளர்ப்பதற்கு ஊற்றுகின்ற நீரிலே ரொம்ப எளிமையானது. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாரதருடைய கதை இருக்குது. பெருமாள்கிட்ட போய் நாரதர் நிற்கிறாரு. நாரதருக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் அவர் என்ன நினைக்கிறாரு? ஓம் நமோ நாராயணாயன் தானே சொல்கிறாரு, எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் சொல்கிறாருல்ல. அவர் என்ன கூட்டு பிரார்த்தனையில் நிற்கிறாரு? இல்லையே. இன்ஃபேக்ட் ஒரு 4 பேர் போயிட்டு எதாவது பண்ணிட்டு தான் அங்கே போய் ஒரு கழகத்தை தான் மூட்டி விடுவார், நாரதர் கழகம் நன்மையில் விளையும் அப்படின்ட்டு. ஸோ தனியாகவே கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தார்ல. அவர் ஒரு டிஸ்கஷன் வந்து பெருமாள் கூட, இந்த அடியார்கள் கூட வந்து சேர்ந்துக்கலான்னு சொல்கிறாங்களே பூலோகத்தில், அதுக்கு அவ்வளோ பெரிய பயன் இருக்கா என்ன? ஏன் நான் பாட்டும் தனியாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு என்னோட தம்புரா வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு இருந்தால் பயன் பத்தாதா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு வழி சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு இந்த கேள்வியை அடியார்களுடன் போய் சேர்ந்தா என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியை ஒரு இடத்துல போய் கேளு அப்படிங்கிறார் பெருமாள். நாரதன் சரிங்கிறார். இப்படியே கிழக்கால போனீங்கன்னா ஒரு குப்பை மேடு இருக்குது பாரு, அங்கே கொஞ்சம் தூரத்தில். அங்கே இப்போ தான் ஒரு புழு உண்டாகி இருக்கு. அந்த புழுவிட்ட போயிட்டு இது மாதிரி அடியார்கள் நல்லவர்கள் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் இறைவனை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை சந்தித்தால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேளுங்க. கடவுள் சொல்லிட்டாரு, புழுவை போய் கேட்க சொல்கிறாருன்ட்டு போனார். அதே மாதிரி அந்த குப்பை மேட்டில் ஒரு புழு இருந்தது. புழுவை பார்த்து கேட்டார். உடனே அந்த புழு நாரதர் காலில் வந்து விழுந்தது. இப்படின்னு துடிக்கும்ல புழு, எலும்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். புழுக்கு எலும்பு கிடையாது இல்லை, அப்படியே இப்படி இது துடிக்கும். துடிச்சிட்டு அப்படியே இறந்து போச்சு. அடுத்த செகண்டு உத்து பார்க்குறாரு, கையில் எடுத்து பார்க்குறாரு, புழு செத்து போச்சு. இது பதில் சொல்லணும்னு சொன்னார் நாராயணன், கடைசியில் செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன இருந்தாலும் நல்ல மனது உடையவர் கொஞ்சம் வருத்தத்தில் பெருமாள்கிட்ட வந்து என்ன சாமி சொன்னீர்? போய் கேட்டேன், புழு செத்து போச்சு அப்படின்னார். ஐயோ அப்படியே ஆயிட்டுது, சரி மேற்கு பக்கமாக போங்க. அங்கே என்னன்னார்? மேற்கு பக்கமாக போனால் ஒரு கோயில் இருக்கும், ஒரு கோபுரம் இருக்கும், அங்கே ஒரு புறா கூடு இருக்குது. அந்த முட்டையிலேருந்து ஒரு புறா இன்னைக்கு குட்டி போட்டு புறா குஞ்சு வருது, அந்த குஞ்சை போய் கேளுங்கன்னார். வேகமாக போனார். அதே மாதிரி ஒரு புறா குஞ்சு இருந்து அப்போ தான் முட்டையிலேருந்து வெளியில் வந்துருந்தது. இந்த புறாவை பார்த்து கேட்டார், இது மாதிரி நாராயணன் என்ன அனுப்பிச்சார், என்ன விஷயம்?
அடியார்கள் கூட நல்லா சேர்ந்து இருந்தோம்னா, அவங்க கூடயே பார்த்துட்டு அவங்க கூடயே இருந்தோம்னா என்ன பயன் கிடைக்கும்னு கேட்டார். அந்த புறா அப்படியே லேசாக பறக்க ஆரம்பிச்சுது, கடன்னு அடிச்சுது, அப்படியே நாரதர் காலில் விழுந்து மறுபடியும் அதுவும் செத்து போச்சு. நாரதருக்கு பெரிய வருத்தம், 2 உயிர் இறப்பதற்கு நம்ம காரணமாகி விட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு கடவுள்கிட்ட திருப்பி சொன்னார், நடந்ததை சொன்னார். ஐயோ அப்படி ஆயிட்டுது, அப்போ நேராக போங்க, நேராக போனீங்கன்னா அரண்மனை வரும். ஆமாம் அரண்மனை வரும். இன்றைக்கி அரசி இன்றைக்கி குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய போய் கேளுங்க அப்படின்னு. நாரதர் முடியாதுன்ட்டார். ஏன்னா இது இறந்தது ஒன்று புழு ஒன்று புறா, அட்லீஸ்ட் உயிரினங்களில் கொஞ்சம் தாழ்வாக கருதப்படுறது, இது மனித உயிர். நம்ம ராசி இதே மாதிரி போய் இந்த குழந்தையும் செத்து போச்சுன்னா ரொம்ப அது நமக்கு பெரும் பாவம் பிடிக்கும். அது ஒன்று. இந்த புழு செத்து போச்சுன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த நாரதர் போய் ஒரு வாயை வச்சுட்டு அந்த குழந்தை செத்து போச்சுன்னு வச்சுங்க, அங்கேயே போட்டு பார்த்துருவாங்க ராஜாவுடைய ஆட்கள். இப்போ சாமி நான் வரல, எனக்கு டவுட்டே வேண்டாம் எனக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் கேட்டுட்டீங்க, போய் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. நாரதர் போனார், அரண்மனைக்கு போனார். நாரதர் தான் பெரிய முனிவராச்சே, உள்ளர வரவேற்றாங்க. அரண்மனையில் அரசியை பார்க்கணுன்னாரு. அரசிக்கு போனால் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை, அப்படியே பச்சை குழந்தை. நான் குழந்தைய பார்த்து கேட்டார், அடியார்களுடன் இறைவனை பற்றி நினைத்து கொண்டே வாழ்கின்றவர்களை நாம் அவர்களுடன் பார்ப்பதாலும் இருப்பதாலும் கேட்பதாலும் அவர்கள் பேச்சை கேட்பதாலும் என்ன பயனர்? அடுத்த செகண்டு பெரிய ஒளி, அந்த குழந்தை வளர்ந்தது, பெரிய தேவனை ஆச்சு. இதுதான் அதனுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் மறைந்து விட்டார். ஒன்றுமே புரியல நாரதருக்கு. முன்னால் 2 செத்து போச்சு, இங்கே குழந்தை அடுத்த செகண்டு பெரிய தேவனாக மாறி இறைவனுடன் போய் சேர்ந்து பறந்து வானுலகத்துக்கு போய்விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வேகமாக வந்தார். இதுதான் நடந்தது, ஆனால் எனக்கு புரியலையே என்னது அப்படின்னார். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சிறந்த அடியார், சிறந்த பக்தர், கடவுளே நினைத்து கொண்டிருக்கிறவரில் நீங்கள் ஒரு ஆள் நாரதர். அந்த புழு அப்போ தான் உயிர் பெற்று அசைய ஆரம்பிச்சது. அதுக்கு தரிசனம், யாருடைய தரிசனம் கிடைச்சது? ஒரு சிறந்த பெருமாளுடைய அடியாருடைய தரிசனம் கிடைச்சது. அப்பயே அதனுடைய வாழ்க்கை, இல்லைன்னா அது எத்தனை பேருக்கு கஷ்டப்பட்டு எத்தனை காலில் மிரி விட்டு சிக்குண்டு அது கஷ்டப்பட்டு அது செத்துருக்கணும். அது அந்த செகண்டே அதுக்கு அந்த பிறவியினுடைய அனுபவம் முடிந்து, அந்த தீமைகள் எல்லாம் முடிந்து அதற்கு இறப்பு வந்துவிட்டது. அதுதான் பின்பு ஒரு புறாவாக, அதுக்கு ஒரு நாரதரை பார்த்துவிட்டு இறந்ததினாலே கோயிலிலே வசிக்கின்ற அளவுக்கு அதற்கு புண்ணியம் கிடைத்து புறாவாக வருகின்றது. அந்த புறா பிறந்த அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க, உங்களை பார்த்ததுனாலே அந்த புறாவுக்கு, அந்த புறா ஜென்மத்தினுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து அதைவிட சிறந்த இடமாகிய அரசனுடைய அரண்மனையிலே குழந்தையாக பிறந்தது. பிறந்த அன்றைக்கு 5 நிமிஷம் தானே, பிறந்த அன்றே நீங்கள் போய் அந்த குழந்தைய பார்த்தீங்க. பல ஜென்மங்களிலே வேறு எதையும் பார்க்காமல் இறை அடியார்களையே பார்த்த புண்ணியத்தினாலே அந்த புறாதான் அங்கே அந்த அரண்மனையிலே குழந்தையாக இருந்தது. அதனுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து போக அது உடனேயே தேவனாக மாறி மோட்சத்திற்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது தெரிகின்றதா, ஒரு அடியாரை பார்ப்பதனாலும் ஒரு அடியாரை உடன் இருப்பதனாலும் பேசுவதனாலும் அவர்களுடன் இருப்பதனால என்ன ஒரு பயன்? நமக்கு அவ்வளவு எளிமையாக மோட்சம் என்பது நமக்கு கிடைத்துவிடும். என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைப்பதுக்கான நமக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் போனீங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி நினைக்க போகிறோம். அடியார்கள் கூட போய் சேர்த்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா அடியார்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை தானே நினைப்போம். நாரதர் என்ன போனோன்னு என்ன சொல்லியிருப்பார்? ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு முதல் வார்த்தையை அப்போ பேசியிருப்பார். அந்த வார்த்தை தானே அந்த புழுவுக்கு கேட்கிறது, புறாவுக்கு கேட்கிறது, அந்த குழந்தைக்கு கேட்கின்றது. அப்போ நல்லதையே கேட்கின்ற காரணத்தினாலே சீக்கிரம் மோட்சம் என்பது நமக்கு கிடைத்துவிடும். அதுதான் அடியார்களுடன் இருக்கிறதுனால யார் கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருந்தால் என்ன பயன் என்பதற்கு ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரி. இது ரொம்ப எளிமையான ஒரு ஸ்டோரி. மாணிக்கவாசகர் உங்களுக்கு தெரியும், 8ஆம் திருமுறை திருவாசகம் பாடினவர். ஒரு பாட்டு பாடியிருக்கார். மூத்த கோயில் திருப்பதிங்கிற பதிகத்தில் ஒரு பாட்டு வருது. இறைவனை நோக்கி பாடுறார். இறைவனை நோக்கி நான் தான் இப்போ பொற்காசுகள் கேட்கக்கூடாது, வைத்திய வலி போகக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது, எதுவுமே இப்போ ப்ரொமோஷன் கேட்கக்கூடாது, சாமியை மோட்சமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல.
அப்போ என்னையா இந்த பாடல்களை பாட்டு இருக்க மொத்தம் நமக்கு 40,000 50,000 பாட்டு இருக்குது தேவாரம் திருவாசகத்தில் 12 திருமுறையில். அந்த மாதிரி எத்தனை ஒரு 100 செக்ஷன்ஸ் இருக்குது, ஒன்றுலேயே 50,000 பாட்டு இருக்குது. இந்த பாட்டிலலாம் என்ன தான் பாடியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லை, என்ன தான் கேட்டிருக்காங்க கடவுளை அப்படின்னு. அதில் ஒரு பாட்டு கடவுளை பார்த்து சொல்கிறார், சிவபெருமானை பார்த்து சொல்கிறார், உடையால் உந்தன் நடுவிருக்கும். உடையாள்னா உன்னை உடையவள் யார்? பார்வதி தேவி. பார்வதி தேவி எங்கே இருக்கிறா அப்படின்னா உன்னுடைய நெஞ்சிலே மத்தியிலே இருக்கின்றாள். உடையார் உந்தன் நடுவில் இருக்கும், அங்கே தான் இருக்கிறான். உடையால் நடுவில் நீ இருத்தி. அதே மாதிரி நீ என்ன பண்ண? உன் பொண்டாட்டிய மனசில் நீ போய் உட்காந்துருக்கிற. உடையால் நடுவில். நம்ம வீட்டில் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம போய் நீங்கள் போட்டு கேட்டுறாதீங்க உன் மனசில் யார் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கடவுள் இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம இருக்கிறோமோ இல்லைன்னு. ஓகே, அவங்க உடையால் நடுவில் நீ இருத்தி, உன்னுடைய உடையவளுடைய நடுவிலே நீ போய் நீ உட்கார்ந்துருக்கிற. கடவுளுக்கு ரொம்ப கரெக்டாக, ரொம்ப பெருமை. என்ன மாணிக்கவாசர் கரெக்டாக இலக்கணத்தை சரியாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி. இன்னும் அது மாதிரி இல்லாமல் தான் நான் சக்தியை மாத்திரம்தான் வணங்குவேன். சில பேர் சொல்லிக்குவாங்க நான் சக்தி தாசன், சக்தி வழிபாடு. சக்தி வழிபாடுங்க. மாணிக்கவாசர் என்ன சொன்னார்? சக்தியினுடைய நடுவத்தில் என்ன இருக்கு? சிவன் தானே உட்காந்துருக்கிறாரு. எனக்கு அதான் புரியல. இந்த பேதங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே சிரிப்பீங்க. எங்கே சக்தி வழிபாடுகளில் வந்தது? எப்படி வழிபட முடியும் சக்தியை? உடையால் நடுவில் நீ இருத்திங்கிறாரு. அவன் சக்தியை வழிபட்ட நீ ஆக்சுவலாக சிவனை தானே வழிபட்டு இருக்கிற. சரி, நான் அந்த பக்கம் போக மாட்டேன், சிவனை வழிபடுவான்னு அங்கே என்ன வச்சிருக்காரு சிவனு? உடையால் உந்தன் நடுவிருக்கும். நீ இப்போ சிவபெருமானம் ஒரு 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 முனிவர் கும்பிட்டார். அது பெரிய கதையே இருக்க. நான் இன்னைக்கு 2 பேரும் தனித்தனியாக பிரிங்க, நான் உன்னை மாத்திரம் கும்பிடுவேன்னு சிவபெருமானை பார்த்து ஒரு முனிவர் அடம் பண்ணார். பெரிய சிறப்பான கதை அது. அது பக்தியில் இன்னொரு ஆஸ்பெக்ட் அது. சரி, உடையால் உந்தன் நடுவிருக்கும். உன் நடுமத்தில் பார்வதி இருக்கிறா. உடையால் நடுவில் நீ இருத்தி, அவன் நடுவில் நீ போயிட்ட. சிறப்பு. அடுத்தது சொன்னார், அதான் இன்னும் சிறப்பு. அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால். இப்போ ராமலிங்க சுவாமிகள் சொன்னார்ல, பாதி இரவில் என்னை எழுப்பி பாவி என்னை எழுப்பி அருட்பெருஞ்சோதியை என் உள்ளத்திலே விட்டு 2.5 கலந்தாயின்னு சொன்னார்ல. அப்போ அதே மாதிரி மாணிக்கவாசகருக்கு நடந்து அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால். பார்வதியும் உள்ளார இருக்கிறாங்க, சிவபெருமானும். இப்போ நீங்கள் போயிட்டு சேம்பத்தில் போய் கோயிலில் போய் வேண்டிட்டுனா இருக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே சிலை தான் இருக்கு. ஏன்னா இங்கே இருக்காரு இப்போ மாணிக்கவாசகர். அவரே பாட்டே பாடியிருக்காரு. இனி இங்கு எழுந்து அருளுவது இனியே சிக்கன பிடித்தேன் உனையன்னார் ஒரு பாட்டில். பிடித்த 10ல் சிக்கன பிடித்தேன், உன்னை கெட்டியா நான் பிடிச்சிட்டேன்னு. இனிமேல் நீ எந்த கோயிலில் போய் இருக்க போறன்னு ஒரு பாட்டு வேற பாடியிருக்காரு. இப்போ நான் நடுமத்தில் இருக்கேன்ட்டார்ல. அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால், 2 பேரும் என் நடுமத்தில் இருக்கிறதுனால ஒன்று கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா இலக்கணத்தையும் இந்த 2 வரியில சொல்லிட்டாருன்னு ரொம்ப திருப்தியாக இருந்தார். இனிமேல் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் தான் மனசில் வச்சிருக்கேன்னு வேற உண்மையை வேற புரிஞ்சுக்கிட்டாரு. அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால் ஒரு ரிக்வஸ்ட் இருக்குன்னார். பேர் கடவுளுக்கே தெரியல. என்ன எல்லா பொசிஷனும் இதில் கவர் ஆகிட்டுதே, இன்னொரு பொசிஷன் என்ன இருக்குன்னு தெரியல, என்ன கேட்க போறாரு நம்மளுடைய அடிகளார் அப்படின்ட்டு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா கேட்டாரு. அடியேன் நான் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை தருவாயினர். இது எனக்கு பத்தாதுன்ட்டார். என் மனசில் சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமான் மனசுக்குள்ளார பார்வதி இருக்காங்க. 2 பேரும் பார்வதியை மனசுக்குள்ளார இருக்காங்க, பார்வதி உள்ளார சிவபெருமான் இருக்காருங்க. இது எனக்கு பத்தாது, வேற ஒரு சீட்டிங் போகணுன்னாரு. என்ன சீட்டுன்னாரு? அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும். உன்னுடைய அடியார்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தில், இப்போ நீங்கள்லாம் சிவபெருமானை வணங்குகின்றவர்கள், பெருமாளை வணங்குகின்ற அடியார்கள் தானே. அந்த அடியார்களுடைய மத்தியில் எங்கெங்கெல்லாம் அடியார்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய மத்தியிலே நான் இருப்பேன். அப்போ அவர் என்ன, நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்சில் போய் உட்காந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும்? உங்களுக்கு இல்லையா? அடியேன் நான் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிவாய். அப்போ நீங்கள் கேட்கறது எங்கே கேட்கணும்? அப்போ நான் எங்கே போய் உட்காந்துருந்தாலும் என்னை சுற்றி யார் இருக்கணும்? அடியார்கள். மாணிக்கவாசரே கேட்குறாரு. மாணிக்கவாசர் எந்த ஸ்டேஜில் கேட்டார் பாருங்க. இப்போ நான் சொல்கிறது நமக்கு அறிவுரைக்கு பக்தியினுடைய ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ஈஸியாக நடக்கிறதுக்கு, பக்தியை பற்றி நினைக்கிறதுக்கு, பக்தியை பற்றி எங்கே பேசுகிறாங்களோ அங்கே போய் உட்காந்துக்கோன்னு சொன்னோம். மாணிக்கவாசர் அந்த ஸ்டேஜில் இல்லையே.
உச்சகட்டத்தில் இருக்காரு, கடவுள் அவர் உள்ளார உட்காந்துருக்காரு, சிக்கனை பிடிச்சிட்டாரு, அவருக்கு என்ட்ரன்ஸ் உள்ளார போகும்போது கண்ணப்பன் அருள் கூட சேர்ந்து கம்பேர் பண்ண போறாங்க. அந்த ஸ்டேஜில் என்ன பாட்டு பாடியிருக்காரு, அடியேன் உன் அடியார் நடுவுல் இருக்கும், அதை டவுட்டே இல்லை பாருங்க, உன் அடியார் நடுவுல் இருக்கும் அருளை புரிவாய். அந்த அந்த மெர்சி, அந்த கிரேஸ் எனக்கு நீ கொடு. நான் இருக்கிற இடத்துலலாம் அவங்க இருக்கணும், அவங்க இருக்கிற இடத்துலலாம் நடுமத்தில் எனக்கு ஒரு இடம் வழியுது. இங்கே இப்போல்லாம் வழியாது, நம்மளாம் 4 பேர் தான் இருப்பாங்க, அடியாருக்கு சீட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். அவர் காலத்தில் நிறைய பேர் கும்பலாக இருந்திருக்கும் போல இருக்குது கோயிலெல்லாம். அதனால் நடுமத்தில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிற மாதிரி வழி பண்ண. அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிவாய், பொன்னம்பலத்து முடியா முதலே. அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றி. அப்பா நீனே என்னுடைய கருத்து என்னப்பா, என்னோட ரிக்வஸ்ட் என்ன, அடியார் நடுவில் இருக்கும் அருள், அது தயவு செய்து என் முன்னால் இருந்து அதை நீ முடிச்சு கொடுத்தினா நான் உனக்கு நன்றி அறிவனாக இருப்பேன்னு கடைசி ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அடியார்களுடைய நடுவிலே நம்மை இருத்தி கொள்ள சொல்கின்றார். அவர் தனக்கு சொன்னார், நம்மளும் நமக்கு வச்சுக்கலாம். அப்போ பக்தியினுடைய தன்மையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டு ரீகலெக்ட், முதல்ல பக்திக்கு நம்பிக்கை வேணும். கேட்டதில், படித்ததில், சொன்னதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் முதல்ல அது தளிர்விடும். அந்த நம்பிக்கை வந்த பிறகு நாம் ஏதாவது வேண்டிக் கொண்டால், பக்தியினுடைய செயல்பாடுகள் இருந்தால் அதிலே தன்னலம் இருக்கக்கூடாது. இறைவனுடைய நலத்தை வேண்டுங்கள். இறைவனுடைய நலத்தையும் வேண்டுவதற்கும் அதற்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்கேன். 2வது ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னா, இந்த ஜெகமெல்லாம் நன்றாக இருக்கும்படி ஒன்றை வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன, கடவுள் அவனை அந்த மௌலிங்கிற மாட்டுக்காரனை பார்த்து கேட்டப்போ உனக்கு என்ன வேணுன்னப்ப, எனக்கு தரிசனம் கிடச்சிருச்சு, நீரே சொல்கிறீரே அந்த பண்டிதருக்கு தரிசனம் கொடுக்கலன்னு, ஐயா தயவு செய்து அவருக்கு கொடுங்க அப்படின்னாரு. என்ன, சத்தியமாய் சொல்கின்றேன் முக்தி அதனை அடையாருன்னார். அதனை ஏன் மோட்சம் அதனை தனக்கே வேண்டும் அப்படிங்கிறதுனால, பசுவதனை கும்பிட்டு பசுவினுடைய கழிவினை உண்டு நீ தவம் பண்ணாலும் உனக்கு கிடைக்காதுன்னால, அதனால் கிடைக்காது. அதனால் எதுக்கு கிடைக்காத வேண்டிக்கோனே. இப்போ மோட்சத்தை பிரத்தியாருக்கு வேண்டிங்க, நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது தன்னலம் கருதாத பிறர் நலம் கருதுகின்றது பக்தியினுடைய அடுத்த லெவல். இந்த பக்தியை அடைவதற்கு இருக்கின்ற சூழ்நிலைகளிலே மிக எளிமையாக நாம் பண்ணிக்கொள்ளக்கூடியது, நாம் எங்கே இருக்கணும், அடியார் நடுவில் நாம் இருக்கும்படி பார்த்து கொண்டால் அந்த எண்ணங்கள் நமக்கு வர 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 நாமே பக்தியினுடைய படிகளை மிக வேகமாக தாண்டி, ராமலிங்கரே சொன்ன மாதிரி விரைந்து விரைந்து படி கடந்தேனர். அவர் ஓகே, அவருக்கு அந்த இது இருந்துச்சு, 2 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு போயிட்டார். அவரே ஒத்துக்கிறாரு. நமக்கு அது மாதிரி இருக்காது. ஒரு 2 ஸ்டெப்பு போனால் கீழே இறங்கிடுவோம், மறந்துடுவோம், அப்புறம் கிரிக்கெட் மேட்ச் தான் போய் உட்காந்துருப்போம், சீரியலில் தான் உட்காந்துருப்போம், பரவாயில்ல, திருப்பியும் போய் அடியார் நடுமத்தில் போய் உட்காந்துவோம், கோயிலில் வந்து உட்காந்துவோம், எங்கேயாவது பேசுனாங்களா அங்கே போய் உட்காந்தோம், பாட்டு பண்ணாங்களா போய் உட்காந்துக்குவோம். அடியார் நடுவில் நாம் இருக்கும் வரை கண்டிப்பாக இந்த பக்தியிலே நம்மால் படிப்படியாக செல்ல முடியும் என்று சொல்லி அமைதியுடன் கேட்ட அனைவருக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.